அங்கேயும் மாம்பழம் இல்லைன்னு இந்த உமாமாருன்னு ரோஷன் அவங்கள ஏற்றி கொண்டே அப்படியே விட்டு போட்டு வாரான். ஒரு நாளும் இந்த ஃபங்க்ஷனுகளுக்கு போய்க்கிறாதீங்க. ஏன்னா ஷைத்தான் வந்துடுவான் உங்கள்கிட்ட. ஷைத்தான் எவ்வளத்தை வழிகெடுக்கிறதுக்கு தான் இருப்பான். எங்களை கண்ணுக்கு எதுக்கு நீங்கள் நிற்கிறதுக்கும் எங்களை விட்டு போட்டு நீங்கள் 4 பேர் சேர்ந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களோட உமா வாப்பாக்கு முன்னுக்கு, உங்களோட டீச்சருக்கு முன்னுக்கு நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களை மட்டும் தனியாக விட்டா எப்படி இருப்பீர்கள்? எல்லாரும் அமைதியாக தான் இருக்கிற ஒருவள் மட்டும் ஒரு ஃபோனில் ஒரு பாட்டை போடுவாள், மரம் எழும்பி ஆடுவேன், எல்லாம் முடியும். ஆடி இருக்கா நாம மட்டும்தான் ரெண்டு தான் எடுக்கிற. அது ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்து 9 பேருக்கு ஷேர் ஆகும். நாங்கள் பொம்பளையில் தானே என்ற ஒரு வீட்டில் ஒன்று சேருவோம். அந்த ஒன்று சேர்ந்த வீட்டில் அவளுக்கு ஒரு காக்கா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாங்கள் பொம்பளையில் தானே 2 ஃபோட்டோ எடுக்கோம் என்று சொல்லுவேன். எடுத்த ஃபோனை ஒரு தீர காக்கா பார்ப்பான், ஒரு தீர தம்பி பார்ப்பான், ஒரு தீர பாப்பா பார்ப்பானுங்கிறது விளங்குது இல்லை. இன்றைக்கு 8ஆம் ஆண்டு பொடியனுக்கு உங்களோட ஃபோட்டோ ஒன்றை கொடுத்தா இடையில் அவனை வைக்கிறதுக்கு தெரியும், உங்களோட தோளில் கையை போட்டுக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற. இப்படி எத்தனை பேர் பிளாக்மெயில் பண்ணப்பட்டு மானத்தை இழந்திருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஸ்டேட்டஸ், சுபஹானல்லாஹ், அவங்களோட மனசில் இருக்கிறத ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். மதினியை பழி வாங்குறதும் ஸ்டேட்டஸ்லான், மாமியாவை பழி வாங்குறதும் ஸ்டேட்டஸில் தான். அது போட்டு அடி, அந்த குடும்பத்தில் ஸ்டேட்டஸில் அடி உள்ளு மாமியாக்கு. ஒரு சில கேடு கட்ட கிளடுகள் இன்று செல்போனோடு அலைகிறதென்று மருமகள் போடுவான் உண்டு. அப்போ அவள் அடுத்த ஸ்டேட்டஸ் போடுவாள், சொந்த காசில் ஃபோன் வேண்ட வழி இல்லை, அதுக்குள்ளே ஸ்டேட்டஸ் அண்டு அவள் மகன் வேண்டி கொடுத்த ஃபோன் அண்டு. அது அவள் அட்டி இப்படியே ஃபோன்லேயே அடிச்சுக்கிட்டு வாழ்கிற பெண்ணுங்கிறதும் போய் அதை தேங்காயை திருவு. நீ பழகணும், சமைக்க பழகணும், நீ அரிசி கழிவை, நீ இந்த கறியை கூட்டு என்று சொல்கிறது எல்லாமே என்னத்துக்கு? நாம பழகணும். ஊடுது நீ தூடு அப்படின்ற எண்ணத்துக்கு. அவக்கே இல்லாதான் நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல பார்வை கண்டுபிடிக்க தெரியாண்டு அவமானப்படக்கூடாது. நீங்கள் சமைக்கணும், நீங்கள் டீ ஊற்றணும். இந்த பறவைக்கு பறக்க தெரியாதாமங்கிற மாதிரி தான் பெண்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ உமாமாரும் என்ன செய்யறா, அந்த காலத்துல எல்லாம் உமா ஒரு கல்யாணம் முடிக்கிறண்டா ஒரு பிள்ளைக்கு சில கலைகள் தெரிஞ்சிருக்கணுங்கிறது நம்முடைய ஊர் கலாச்சாரம். சுலகு, அரிசி புடைக்க பழக்கணும். இன்றைக்கு சுலகும் இருக்கும், அரிசியும் இருக்கும், புடைக்க தெரியாது, சும்மா ஆட்டி அப்படி தம்பிச்சுக்கு இருப்பேன். நான் அன்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. உங்களோட வயசில், உங்களோட கட்டிளமை பருவத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னா அவ்வளோதான், நாம் அவுட். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்கள ஒரு அக்கறை காட்டின ஒரு வசனம் போட்டால், உங்களோட குரல் நல்லா இருக்கு, உங்களோட சட்டை நல்லா இருக்கு, உங்களோட ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஆள் சொன்னால் உடனே நாம் அவர் என்னில் அன்பாக இருக்கிறார் என்று நினைக்கும். அவன் தூண்டில் போகிறானுங்கிறத நாம் நினைக்கணும் இல்லை, அவன் தூண்டில் போகிறான். மீன் நினைக்கிற நல்ல ஒரு இறக்க கொண்டு வந்திருக்கணும், அதுக்கு தெரியா அந்த இறையோட நாம காலியல் மறைந்திருக்கும் வரைக்கும் தான் மாணிக்கத்துக்கு பொறுமதி. அது உள்ளுக்கு இருக்கணும், பொட்டிக்குள்ளே இருக்கணும், பஞ்சுக்குள்ளே இருக்கும், அலுமாரிக்குள்ளே இருக்கும், பீரோவுக்குள்ளே இருக்கும். அது ரோட்டில் அடிக்கி இருக்கிற செங்கல்லுக்கு பொறுமதி இல்லை. உரிச்சி வச்சா வாழைப்பழத்தை எவனும் எடுக்க மாட்டான், சீப்போட வச்சா தான் எடுப்பான். பெண்ணுக்கு அழகு மறைந்திருப்பது, பக்குவமாக இருப்பது தான். இன்னும் என்ன எல்லாம் உங்களோட குரலையும் மறைக்கிறதா இருந்தால் மறைங்க. அதான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று பழையவர்கள் பெண்களுக்கு சொன்னது என்ன? அச்சம், மடம். மடம்ண்டா என்ன? மடமை. என்ன மடமை? ஒரு சபையில் கேள்வி கேட்டால் தெரிந்திருக்கும், தெரியா என்று சொல்றாள். அது என்னத்தால? ஒரு கூச்சத்தால். அது பெண்ணுக்கு இருக்கணும், தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆம்பளை எல்லாம் இருக்காங்க நினைக்கலாம். நான் மடமை. அப்படித்தான் பெண் இருக்கணும் என்று ஒரு ஹிந்து சொல்றான். பகுதியிலிருந்து வந்த கேஸ் இது. ஒரு ஆளோட வந்தான், அவனை தூள் அடிக்க காசு இல்லை, அவனுக்கு கடைசி அவிக்க இருந்தது பொண்டாட்டி மட்டும்தான். அவன் ஆளோட வந்து அண்ணாடிக்காண்டு கையை நாட்டி போட்டு உட்கார்ந்தான். 2 நாள் சாப்பிடாது. எனக்கு எங்கேருந்து பெலன் வந்தது என்று தெரியா. உள்பக்கம் கதவை நான் தள்ள, அவன் தள்ள, கத்தினேன், கதவை தள்ளினேன், கூட்டினேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்துதான் நான் தப்பினேன். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க,
நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஓடி வந்ததானே என்றுட்டு தூக்குள்ள தொங்கிட்டேன் மௌலவி என்று சொன்னால் அவன் உசுறு கிடந்து தப்பி பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி போய் தூக்கித்தான் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த. அப்போ உம்மாம்மா மட்டும்தான் போன, உம்மா பாப்பா பெஞ்சத்தில் போகலை, நீ செஞ்ச அநியாயவன். இதான் நம்மளோட மடத்தனமான ஒரு விஷயம். அவனை பற்றி அவனுக்கிட்ட நான் விசாரிக்கிறேன். கொஞ்சம் போல் இருக்கும். ஆனால் ஒரு குமர் பிள்ளையே தூங்கினது புறம் அப்படி தலையை தடவி காலை தொட்டு உங்களை பார்த்து பிள்ளை எப்படி வளர்ந்துட்டாலே என்று சொல்லி உங்களை பார்த்து அழுத ஆனந்த கண்ணீர் வடித்த தகப்பனை நீங்கள் காணல. அதனால் பாப்பாவை இல்லைன்னா நினைக்கிறீங்க. உம்மா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டுவா, ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்காகவே அவ யோசிக்கிறாங்க. ஒரு உம்மாவும் பாப்பாவும் விடிய உங்களை தான் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. புள்ள ஹொமரா போய்த்து புள்ள வளர்ந்துட்டாள், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஊரில் சீதன கலாச்சாரமே. அதனால் வீடு கட்டணும், என்ன செய்கிறேன்னு அவங்க விடிய கதைச்சி உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, அந்த டீச்சர்மார்கிட்ட உங்களோட ஃபோனை கொடுத்து டியூட்டை நீங்கள் வேண்டி ஒரு கம்ப்யூட்டர் கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து டியூட்டை கையில் கொடுங்க என்று சொன்னேன். சொல்லி கொஞ்ச நாளையில் ஒரு பேரண்ட்ஸு டீச்சரோட தொடர்பாகிட்டு போயிட்டான். டீச்சர் பொம்பளையாக இருந்தால் உம்மாட நம்பர், டீச்சர் ஆம்பளையாக இருந்தால் வாப்பாட நம்பரை கொடுங்க வாபூ. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவிகளே, இன்றைக்கு நம்முடைய இந்த பாடசாலையில் ஒரு ஆலோசனை வழிகாட்டல் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாடு முழுக்க நமக்கு எதிரான பல சிந்தனை புரட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்திலே நம்முடைய சந்ததியர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போகிறார்கள் என்பதை யூகிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனை புரட்சி நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகளையும் அவ்வப்போது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய மறுமை நாளினுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நிலையில் கண்டிப்பாக நாம் நமக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்து கொஞ்சம் ஊட்டப்படக்கூடியதாக இருந்தது. ஸ்கூல் என்றால் ஒழுக்கம். பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கத்தை படித்து கொடுப்பாங்க, அதனால் அந்த கல்வி இருக்கும். ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கக்குள்ள வாப்பா அம்மா வந்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நரிக்கார் பிள்ளை கண்ணையும் மூக்கையும் தவிர மற்ற இடமெல்லாம் ஆடிங்க, இப்படி தான் சேர்க்குறேன். ஸ்கூலில் ஆசிரியர் அடிச்சுக்கிட்டு வீட்டை போனால் என்னண்டு வாப்பா கேட்பார், டீச்சர் அடித்தேன்டா இன்னொரு அடி கூட விழும். டீச்சர் சும்மா அடிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தோட சேர்த்து கல்வி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய ஆள் வரக்குள்ள எப்படி நடந்து கொள்ளணும், பாப்பாவுக்கு முன்னால் எப்படி இருக்கணும், வயசானவர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், உயிரினங்களுக்கு எப்படி அன்பு காட்டணும், இப்படியெல்லாம் ஒழுக்கங்கள் சொல்லி கொடுக்கப்படும். பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி
வந்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஆசிரியர் ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பார். எப்படி உடுவு போடணும், எப்படி கை கழுவணும், எப்படி தும்மணும், எப்படி பெரியவங்கள் இருக்கும்போது நடந்து கொள்ளணுங்கிறதையெல்லாம் சொல்லித்தான் பாடம் நடக்கும். அதனால் நாங்கள் சின்ன வயசில் ரோட்டில் விளையாடிட்டு இருக்கக்குள்ள எங்களுக்கு படித்து தந்த ஒரு சார் வந்துட்டாருண்டா எங்களோட சட்டையை செடியாக்கி கையை கட்டி நின்று சார் என்று சொல்லி வீட்டை போய் நாங்கள் சாரை கண்டு எங்களோட டீச்சரை ரோட்டில் கண்டு அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த அளவுக்கு இருந்த காலம் இப்போ மாறிப்போச்சு. இப்போ ஆவு வண்டா 119 சொல்லுது பிள்ளைகள். டீச்சர் மாதிரி கணக்க பேர் போலீஸுக்கு போயிட்டாங்க. முன்ன இருந்த வாப்பாமார் இல்லையே, பெருக்கிற வாப்பாமார் அடிச்சண்டா உடனடியாக போலீஸுக்கு போய் கொடுத்தான்னு ஸ்கூலுக்கு வார, இல்லாட்டி போலீஸில் இருந்துக்கிட்ட சார் அடிப்பிக்கிறேன் என்ன அடிச்சு என்று கேட்டு அந்த புள்ள செஞ்ச வேலையை பாப்பா முன்னுக்கு இருந்திருந்தா 10 அடி கூட கொடுத்துருப்பேன். ஊராட புள்ளன்றோடு லேசாக அடித்ததுக்கு போலீஸ். அதனால் இப்போ ஆசிரியர்மார்கள் டயர்டாயிட்டாங்க. ஒரு ஆசிரியர் சொல்கிறார், ஒரு வகுப்பில் பாடம் நடத்திட்டு இன்னொரு வகுப்புக்கு போகக்குள்ள 2 பிள்ளைகள் பயங்கரமாக சண்டை பிடிக்குது. கூட நின்று சார் சார் என்ன பிள்ளைகள் சண்டை பிடிக்கும் போய்த்தார். ஏ பம்பு வேணாம் என்னத்துக்கு, எனக்கு போலீஸுக்கு போகணும். எங்கட கடமையை நாங்கள் சரியாக செய்வோம், படித்து கொடுப்போம், அவ்வளோதான். முன்ன வகுப்பு நாம் கூட்டணும், ஒயிட் போர்ட் நாம் துறைக்கணும், கதிரை சரியாக அடுக்கணுமெண்டு பிள்ளைகள் ஆர்வத்தோடு போனாங்க. இப்போ சேருமார் நேரத்தோடு போகிறாங்க. கொஞ்சம் வகுப்பு ஜாமனை நாம் தூத்து டீச்சர் நீங்கள் வெளியால் தூருங்க, நாங்கள் உள்ளுக்கு தூக்கம் என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை. என்னென்னா பாப்பா சொல்லிடுவானே, இந்த பிள்ளைய படிக்க விட்ட பிள்ளைய வார்வை கட்ட பிடிக்க சொல்லிடுங்க. அதனால தான் இன்றைக்கு கல்யாணம் முடித்து 4 பிள்ளை பெற்று போட்டு சோறாக்க தெரியாமல் சில பெண்கள் வராங்க. அப்படி தான் பிள்ளை வளர்த்திக்காங்க. ஒல்லாய் என்னட்ட ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், ஒரு 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 அடியே சூடாகிட்டு போகலடா என்ன சொன்னார், என் மாமியை தான் சோறு கறியாக்கி தர மௌலவி, எப்பயாவது இவளை எனக்கு ஒரு டீ ஊற்றி தந்திரிக்கலான்னு கேளுங்க மௌலவி. நான் கேட்டேன்மா உனக்கு டீ ஊற்ற தெரியாதான்னு. அவக்கும் சேர்த்து உண்மை தான் டீ ஊற்றி கொடுக்கணும். அவர் சொன்னார், நான் எழும்பி நான் டீ ஊற்றி குடிச்சு போட்டு தான் கடைக்கு போகிறேன், இவ்வளோ இன்னைக்கு ஒரு டீ ஊற்றி தரல. டீயே ஊற்ற தெரியாமா? எத்தனை பிள்ளைன்னு கேட்டேன். 2 பிள்ளையா? நல்லா படித்து நல்லா வளர்ந்து நல்ல நல்ல வசதியான ஃபேமிலி. பாப்பாவுக்கு பெரிய ஒரு டெக்ஸ்டைல், வசதியான ஃபேமிலி. நான் கேட்டேன், ஒல்லாய் நான் கேட்டேன், உனக்கு சோறாக தெரியுமான்னு கேட்டேன். இல்லைண்டா மா பிரியாணி இல்லை, வெள்ளைச்சோறு, சும்மா அரிசியும் தண்ணியும் உப்பும் போட்டு ஆக்குற வெள்ளைச்சோறு ஆக்க தெரியுமான்னு கேட்டேன். இல்லைண்டா. அதான் நம்மளோட படிப்பு. அப்போ பிள்ளைய வாரவை கட்டுப்பிடிக்க விட்டதுக்கு போலீஸுக்கு போய் பிள்ளை வளர்த்தா மர புருஷன் விட்ட இருந்து வாரவை கட்ட அடி வேண்டிக்கிட்டு வேற வரும். தெரியா ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த காலத்து ஸ்கூல் ஒழுக்கத்தை கொடுத்துச்சு. இந்த காலத்து ஸ்கூல் சட்டத்துக்கு மேலே ஒரு வேலையும் செய்ய ஒண்ணாத அளவுக்கு கையை கட்டியாச்சு. ஆசிரியர்மார்களை கையை கட்டியாச்சு. முதல் அந்த நிலை மாறணும். இப்போ கல்வி சம்பந்தமாக பயம் பண்ண விட்டா எல்லா மௌலைமாரும் எல்லா பேச்சாளர்களும் முதல் எழும்பி சொல்கிறது, அல்லாஹ் முதல் இறக்கின வசனம் தெரியுமா, ஏப்பாராம் என்று சொல்கிறது. நானும் சொல்ல முதல் இறக்கின வசனத்தில் அடுத்ததுண்டையும் சேர்த்து சொல்லுங்க. எக்கரா பிஸ்மி ரொப்பிக்கல்லது எக்கல, சும்மா படி என்று அல்லாஹ் சொல்லல, உன்னை படைத்தவனின் பெயர் கொண்டு படி என்று தான் சொன்னான். ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒன்றுக்கும் ஆகாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைக்கு சொன்னான், சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன் இஸ் லேம்பன்னு சொன்னான். ஒழுக்கம் இல்லாத மதம் இல்லாத விஞ்ஞானம் முடமானது என்று தான் சொன்னான். ஏற்றுக்கொள்ள இயலாதது. முதல்ல கல்வியை வச்சு பெருமை அடித்ததால தான் இபிலிஸ் சபிக்கப்பட்டார். கல்வி இறையச்சம் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ்வை பயந்து ஒழுக்கத்தோடு நம்முடைய கல்வி இருக்கணும்.
தனிய கல்வி இருந்தால் உலகத்தை அழிக்கும். உச்சக்கட்ட கல்விதான் அணுகுண்டு. அதை இறைச்சி கடைக்காரன் போய் குண்டு வைக்கல அணுகுண்டை. அவர் கத்தி எடுத்து ஒரு 10 பேரை தம்பட்டலாம். ஆனால் அணுகுண்டு அமைக்கூட்ட ஒரு நாடு அழியும், நாசமாகும். 40 வருஷமாக வாரிசுகள் அழியும். அதை செய்தவன் ஒரு பெரிய ஒரு அறிவாளி. அங்கே இறையச்சம் இல்லாத அறிவு வேலை செய்யாது. அதனால தான் அணுவின் தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னான், சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன்ஸ் லேம்ப் என்று சொன்னான். அப்போ நம்ம கல்வியை ஒழுக்கத்தோட கண்டிப்பாக கொண்டு போகணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முத்திய நெல்லிக்காயும் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். முத்திய நெல்லிக்காயும் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். அப்படின்னு என்னது? நெல்லிக்காய் திங்கக்குள்ள கசக்கும், திண்டுட்டு தண்ணி குடிக்க இனிக்கும். அது மாதிரித்தான் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய புத்திமதி நமக்கு வேஸ்ட் மாதிரி தெரியும். அன்னையும் பிதாவும் பின்னுக்கு டேஞ்சர் என்று தானே நாம சொல்கிறேன். ஒரே பிரச்சனை, அங்கே போகணும் இங்கே போகணும், சட்டை அப்படி போடணும் இப்படி போடணும், ரோட்டில் வந்து நிற்கலாம், காலை குத்திக்கு நிற்கலாம், இந்த பாட்டை படுத்துறாங்க. அதனால தான் அன்னையும் பிதாவும் பின்னுக்கு டேஞ்சர் இல்லைவா அப்படி சொல்கிறோம். ஆனால் அவங்க சொன்ன புத்திமதிகள் நமக்கு பிறகு 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 தேவைப்படும். ஐயோ அப்படி செய்ய இருந்துச்சு என்று நமக்கு யோசிக்க தோணும். ஆலோசனைகள் கட்டாயம் நமக்கு கேட்கணும். முதியோர்களை, பழையவர்களுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக நாம் உள்வாங்கணும். அவங்க அனுபவித்து சொல்கிறார்கள். அதனால் அதை விலாவாரியாக பிரித்து நமக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வயசில் நாம் இல்லாமல் இருப்போம். மொட்டையாக சொல்லுவாங்க, மாலை மகரிக்கு நேரம் குமர் பிள்ளை ரோட்டுக்கு போப்படா மகள் என்று சொல்லுவாங்க. இது என்ன மூட நம்பிக்கைடாய், இதென்ன மூட நம்பிக்கைடாய். அவங்க சொல்கிறத உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கை மேலாமாகாது என்று சொல்கிறாங்க. அதில் எவ்வளவு விளைவுகள் இருக்குது, எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னா இப்படித்தான் சொல்லலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும், முதியோர்களை மதிக்கணுங்கிற மனநிலை நமக்கு இருந்தால், விளங்கியோ விளங்கலையோ உம்மா சொல்கிறதுல ஏதோ இருக்கும், பாப்பா சொல்கிறதுல ஏதோ இருக்கும், டீச்சர்ஸ்மார் சொல்கிறதுல ஏதோ இருக்கும் என்று நாம் புரிஞ்சு கொள்ளணும். அது இப்போ விளங்காது, பிறகு விளங்கும், அதனுடைய தாற்பயம் விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பாவமான காரியத்தை நெருங்கக்கூடிய விடயத்தையும் நமக்கு எச்சரிக்கை பண்ணாமல் இருக்கவே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு பாவத்தையும் நெருங்கக்கூடிய எந்த ஒரு வழிவகைகளையும் நபி அவர்கள் உங்களுக்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை, எல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒரு சின்ன விஷயம் போல தெரியும். ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. யாருக்கு சொன்னது? நமக்கு சொன்னது. ஆனால் யாருக்கிட்ட சொன்னது? நம்மளோடு சேர்த்து நேரடியாக இருந்தாரு. மகான்கள், பெரியார்கள், அவுலியாக்கள், குத்துபுல் அக்தாபுகள், உலமாக்கள் என்று சொல்லி நாம புகழ்றாக்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, தூசி. அந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்றால் நம்ம ஏமாத்திரம். அது நான் பெரிய மௌலவி என்றாலும் சரி, நான் ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் என்றாலும் சரி, நான் ஒரு வயசான தந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசு 70 வயசு அப்பாவாக இருந்தாலும் சரி, அவர் ஆம்புலன், தனித்திருக்க வேண்டாம். ஒரு ஹதீஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்க என்ற ஹதீஸ் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹதீஸில் இன்னொரு பகுதி இருக்குமா? இந்த பகுதி இன்னொரு பகுதி இருக்கு, அதை சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் விட்டுறாங்க, அது கவனிக்காமல் விடுறாங்க. அந்த 3வது பகுதி என்னண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 10 வயதை அடைந்தால் ஃபர்ரிகு பைன மதாஜி, உங்களுடைய படுக்கையை பிரித்து விடுங்கள். 10 வயசு படுக்கையில் ஒன்றா இருக்கக்கூடாது, அது உம்மா கிட்ட பிள்ளையும் தூங்கக்கூடாது.
10 வயசானா உம்மா பக்கத்தில் வச்சு தூங்கையில், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. நம்ம பாப்பா உம்மா கிட்டையோ தாத்தா கிட்ட நானா கிட்டையோ 10 வயசுக்கு பிறகு ஒன்றா படுக்க இயலாது. இது இஸ்லாம் 1400 ஆண்டு காலத்துக்கு முன்ன சொன்ன சட்டம். ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, தூக்கத்தில் நான் இல்லை. தூக்கத்தில் என்ற கை எங்கே போகுதுன்ற என்ற கொண்ட்ரோலில் இருக்காது, என்ற கால் எவடத்தை விழுமென்று என்ற கொண்ட்ரோலில் இருக்காது, என்ற உடுப்பு எப்படி விலகுமென்று என்ற கொண்ட்ரோலில் இல்லை. அப்போ சொந்த உம்மா மகளும் 10 வயசுக்கு பிறகு அவங்கள மறந்த நிலை தூக்கம் பிரிஞ்சு தான் இருக்கணும் என்று சொன்னால் எப்படி ஆட்டோக்காரனோட தனியாக போகிற, எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட தனியாக வகுப்பு எடுக்கிற, எப்படி ஒரு ஆளோட தனியாக காய்ச்சிட்டிக்கிற, எப்படி ஒரு ஆஃபீஸரோட தனியாக காய்ச்சிட்டிக்கிற. என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, பெண்கள் கவுன்சிலிங் வந்தால் கூட ஒரு ஆள் வரும், நான் கொஞ்சம் தனியாக பேசணும்பா. அப்போ கதவு திறந்திருக்கட்டும், கதவு திறந்து வைக்கணும். உங்களுக்கு கேட்குமே, கேட்காது, கதவு திறந்திருக்கணும். அதான் மார்க்கம். அப்படி பேச இயலாது, அது பிள்ளை. அது நான் என்ன சொல்கிறேன்டா, என்ற பிள்ளை தங்கம் என்று சொல்கிறேன். என்ற பிள்ளையின் தங்கம்தான், அதோட ஹஜிடிக்கிற பிள்ளையின் தங்கம்தான். சைத்தான் தங்கம் இல்லையே, சைத்தான் தங்க கட்டியா குழப்பி விட்டுருவான். ஒரு பள்ளி வாஞ்சா சரி, அந்த தங்கம் இந்த தங்கத்தை வாஞ்சி குடிச்சிரு. அப்ப பிள்ளை. அப்ப படுக்கைய 10 வயசுலேயே பிரிக்க சொல்லியிருக்கு. தனியா ஒரு ரூமில் இருந்தாலும் இடவெளி இருக்கணும் தூங்குறதுல. அப்ப தாய் தந்தையரே படுக்கையை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா மத்தாக்கள் விஷயத்தில் எப்படி நடக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்குள், மச்சான், சில நேரம் மச்சானுக்கிட்ட உமா சொல்லுவா, பிள்ளைய கொஞ்சம் ஸ்கூலில் விட்டுட்டு போங்க. அவர் கடைசியாக தானே ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு போவார், சுத்திரடமெல்லாம் சுற்றி போட்டு. ஹராம் என்றால் ஹராம், அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க. திரை இருக்கணும். திரை என்றால் என்ன, பெண்கள் வேறு ஆண்கள் வேறு, அந்த கலப்புங்கிறது இருக்கக்கூடாது. விளங்கிட்டா? டவுட் கேட்குறேன்னு கோல் எடுக்கிற, டவுட் கேட்குறேன். நீங்கள் ஆசிரியர்களுக்கு எடுக்கிறீங்க இல்லைன்னு தெரியா எனக்கு, நான் சும்மா மௌலைமாரையும் சொல்கிறேன். மௌலைமாருக்கு டவுட் கேட்டு கோல் எடுக்கிறேன். என்னட்டு ஒரு கிளைண்ட் ஒன்று வந்துச்சு, புருஷன் வெளிநாட்டில் தொழுகையில் உள்ள விஷயங்களில் டவுட் ஒரு ஆளுக்கு கோல் எடுத்து கேட்டு இருந்து அவன் டவுட்டை விட்ட 12 மணி பிறகு போய் கிளியர் பண்ணிட்டான். வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை இன்னைக்கு கோல் பண்ணுறேன், மௌலவி என்ற சட்டம் என்ன செய்யணும், அங்கிருந்து எதலாச்சு உள்ளாகி அது மௌலவி வேண்டாம். என்ன ஆம்பளை ஆறாயிருந்தால் ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது என்றால் உடலாலும் தான் குரலாலும் தான். அப்போ அந்த ஒழுக்கம்ங்கிறது என்ன செய்யப்பட வேண்டும், பேணி பாதுகாக்கப்பட. அதுக்கு நம்முடைய சமுதாயம் அதுக்கு நல்ல கௌரவமான பேர்கள் வச்சுக்காங்க. அசிங்கத்தை அழகாக காட்டுற, ஆக அசிங்கமானதுக்கு ஒரு வடிவான பெயர் வேலண்டைன்ஸ் டே. ஆக மோசமான விபச்சார கலாச்சாரத்துக்கு வேலண்டைன் டே. அவ்வளவுதான். எப்பயாவது வேலண்டைன் என்றா என்னென்று யோசிச்சிருக்கலாம். தமிழ் மொழிபெயர்ப்பு லவர்ஸ் டே, காதலர் தினம். காதலர் தினத்துக்கும் வேலண்டைனுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கிலீஷில் வேலண்டைனுங்கிறத டிக்ஷனரியில் புரட்டி அதுக்கு காதலர் என்று இருக்காண்டு பாருங்க பாப்பா, இருக்கா? அப்போ என்ன வேலண்டைன்? நமக்கு ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் மெச் என்று பேர் இல்லாமல் நான் ஊத்துறேன். பேரு பெட்ரோல் மெச், ஊத்துறேன்னு லாம்பண்ண. தேன்குழல் தான் பேர், சீனிப்பாகுதான் உள்ளுக்கு தேன்குழல். அது நாங்கள் சும்மா பேர் வச்சுக்கிறோம். வேலண்டைன்ஸ் டேக்கும் காதலர் தினத்துக்கும் என்ன சம்பந்தம்? வேலண்டைன் என்றால் ஒரு துறவி, வேலண்டைன்ங்கிற ஒரு துறவி. அந்த துறவியை வைத்து ஒரு சிலை வணக்க நிகழ்வு மாற்றப்பட்ட வரலாறு.
இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது ஒரு 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 சிலை வணக்கம்ங்கிறது என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டுச்சு. அதான் வேலண்டைன்ஸ் டே ஆனது. இந்த வேலண்டைனுங்கிறது ஒரு துறவி. அந்த துறவியை பின்பற்றி அந்த வருஷமெல்லாம் வாழ்கிறதுக்கான ஒரு தினமாக இருந்து காலப்போக்கில் அது வேறொரு உருவம் எடுத்து கன்னியர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி ஒரு குவளையில் போடப்பட்டு அதை ஆம்பளையில் போய் துண்டு எடுப்பாங்க. அந்த துண்டு வந்தால் அந்த பேருக்குரிய அந்த பெண் ஒரு வருஷம் இவருக்கு தற்காலிக மனைவியாக இருக்கணும் என்று இந்த ஐரோப்பிய காலத்தில் உருவாகி அது மாறி வேலண்டைன்ஸ் டேயாக மாறி வந்த வரலாறு இருக்குது. அப்போ இது ஒரு கேடுகட்ட தினம். அப்போ ஆகப்பெரிய அசிங்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் தொடச்செறிது. அதுக்கு வேறு பேர்கள் வச்சுக்கிட்டு நாம் கொண்டாடிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும், அன்றைய தினத்துக்கு ஞானம் செஞ்சே ஆகணும், ஞானம் செய்யணும், ஒரு பலூனாவது கட்டி உடைக்கணும். அப்போ எந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கோம், குறைஞ்சது ஒரு பலூனாவது கட்டணும். இல்லாட்டி கொஞ்சம் இருக்கிறதுல ஒரு நல்ல செல்வார்கிட்ட அடிச்சுக்கிட்டு அடியே போய் வரணும், ஒரு போஸ்ட் கொடுக்கணும். அதில் இந்த பொடிய மாதிரி அண்டைக்கு தான் ரோட்டில் சைக்கிள் எடுத்து சுற்றுற. இப்போ நிறைய ஸ்கூல் அண்டைக்கு எந்த டியூஷன் இல்லை, ஸ்கூல் இல்லை, பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கணுமெண்டு ஊட்ட வச்சு அது பெரிய தோதா போச்சு பிள்ளைகளுக்கு. வகுப்பும் இல்லை, ஸ்கூலும் இல்லை, ஜாலி ரெண்டு ஒரு பிள்ளட விட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் முடிச்சு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடியாச்சு. நம்முடைய பெண் பிள்ளைகள் நீங்கள் யோசிக்கணும், நம்மளோட பொறுமதி நமக்கு தெரிகிறதில்லை, உங்களுக்கு உங்களோட பொறுமதி தெரிகிறதில்லை. கண்டிப்பாக உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், நாம் யார், நம்மளோட பொறுமதி என்ன, நம்முடைய பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்திருக்கிறாங்கங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி ஆகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியது இந்த அன்பு தேவை. ஒரு ஆளுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் நீட்ஸ் தியரி அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னார். நீட்ஸ் தியரி என்றால் தேவை கோட்பாடு. 5 தேவைகள் ஒரு மனிதனை மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கும் என்று அவர் சொல்றார். ஒன்று அன்பு தேவை, காப்பு தேவை. காப்பு தேவை என்றால் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தேவை. முதல் அன்பு தேவை. அன்பு தேவை எல்லாத்தையும் இருக்கும், சின்ன வயசுலேருந்து பெரியாள் வரைக்கும் அன்பு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கோங்க, இந்த பிள்ளை பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும், அதில் பாட்டுக்கு குந்திட்டு இருப்பாள். பக்கத்தில் இருக்கிறவரை பிள்ளையை தூக்கி மடியில் வச்சோன்னு அந்த விளையாடின பிள்ளை வெறும் பெறத்தொண்டு வந்து கத்தும். இந்த பிள்ளையை தூக்கி கொடுத்து விட்டு அதை வச்சா ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளையை தூக்காமல் இருந்தால் அவரை பாட்டுக்கு விளையாட, இன்னொரு பிள்ளையை தூக்கினா வெறுவார். அவருக்கு தேவை அன்பு தேவை. எந்த அன்பு இன்னொரு ஆளுக்கு போகப்படாது. அடுத்தது காப்பு தேவை. அந்த பிள்ளை விளையாடக்குள்ள அம்மா இருக்காவாண்டு ஒருக்கா பார்க்கும், இருக்கா ஏறி சருகும், திரும்ப ஒருக்கா பார்க்கும் உம்மாவை இருக்கி, 2வது தரம் சருகும், 3வது தரம் பார்க்கக்குள்ள உம்மா குனிஞ்சா காட்டு கத்து. அது காப்பு தேவை. அடுத்தது பாலியல் தேவை. கல்யாணம் முடித்தவங்களுக்கு பௌதீக தேவை, உணவு தேவை. இந்த தேவையில் அன்பு தேவை என்கிறது தான் நிறைய பிள்ளைகளையும் பெரியவர்களையும், குறிப்பாக இது அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு அன்பு தேவை. அந்த அன்பு தேவைங்கிறது நம்மளை தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். என்னன்னு சொன்னால், நாம் எல்லாரும் நினைக்கிற என்னோட ஒருத்தர் விரக்கம் இல்லை, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சல்வார் கிட்ட ஒன்று தைச்சிட்டிங்க, தைச்சிக்கிட்டு பாப்பாக்கு முன்னுக்கு அப்படி போகிற, உங்களோட இமேஜ் என்ன தெரியுமா? வாவ் சூப்பர், என்ற பிள்ளைக்கு அப்படி இருக்கீங்க அந்த மாதிரி என்று பாப்பா சொல்லுவார். ரெண்டு கற்பனை பண்ணி போட்டு முன்னுக்கு போய் நின்றா அவரை வாட்டுக்கு அவர் ஃபோன் பார்த்துட்டீங்க. அவருக்கு கண்ணால் ரத்தம் வந்தாலும் தெரியா, அவரும் ஃபோனும் ஃபேஸ்புக்கும் சில மனைவிமாருக்குரிய கேசுமா தான். புருஷனுக்கு முன்னுக்கு போய் நிற்கிற அல்லடா
காக்கா வருவார், காக்காவும் அப்படித்தான் போகும். உமா வந்து உமாவும் அப்படித்தான் போகும். நம்ம என்ன நினைக்கிற, நம்மளோட ஒருத்தரும் இறக்கம் இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு இறக்கத்தை காட்ட தெரியாதுன்னு நினைங்க. அவங்களுக்கு இறக்கத்தை காட்ட தெரியாது, அதை வேண்டி தந்ததே அவங்க வழங்கிட்டாங்க. அவங்களுக்கு இறக்கத்தை நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு இறக்கம் காட்ட தெரியாது. பாப்பமார் உங்களுக்கு முன்னுக்கு உங்களை புகழ மாட்டாங்க. நீங்க தூங்கினதுக்கு பிறகு உங்களோட ரூமுக்கு வந்து நொழும்பு வலையை சரியாக்குற மாதிரி உங்களை பார்த்து பெட்ஷீட்டை இழுத்து மூடி தலையை எப்படி கொஞ்சம் தடவி விட்டு அப்படி தள்ளி நின்று உங்களோட அழகை பார்த்து இந்த பிள்ளை எப்படி வளர்ந்துட்டாண்டு குமர் பிள்ளை உங்களை பிடிச்சி கொஞ்சனும் போல் இருக்கும். ஆனால் ஒரு குமர் பிள்ளையே தூங்கினது பிறகு அப்படி தலையை தடவி காலை தொட்டு உங்களை பார்த்து பிள்ளை எப்படி வளர்ந்துட்டாலே என்று சொல்லி உங்களை பார்த்து அழுத ஆனந்த கண்ணீர் வடித்த தகப்பனை நீங்கள் காணல. அதனால் அப்பாவை இல்லைன்னா நினைக்கிறீங்க. உம்மா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டுவா, ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்காகவே அவ யோசிக்கிறாங்க. ஒரு உமாவும் பாப்பாவும் விடிய உங்களை தான் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. புள்ள குமரா போய்த்து புள்ள வளர்ந்துட்டாள், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஊரில் சீதன கலாச்சாரமே. அதனால் வீடு கட்டணும், என்ன செய்கிறேன்னு என்ன செய்கிறேன்னு அவங்க விடிய கதைச்சி உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. காலையில் எழுப்பினா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஏசுறேன். இஞ்சவா தண்ணி வார்த்தையா போய் தண்ணியை வா. அப்போ நமக்கு அது ஒரு வில்லியா தெரியுது. உம்மா வா ஒளிம்பிட்டாள். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட தாயும் தந்தையும் உங்களை எவ்வளவு பாசம் வச்சாங்க. இன்றைக்கு உங்களை ஒரு ஆள் நேசிக்குதுண்டா உங்களோட வயசு, உங்களோட இளமை, உங்களோட அழகு, உங்களோட திறமை அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பலகீனத்தின் அனுதாபம், இதில் தான் உங்களை ஒரு ஆள் நேசிக்கும். இந்த 5 விஷயத்தில் உங்களை ஒரு ஆள் நேசிக்கும். அதோட நெருங்கிய உறவில் நேசிக்கும். ஆனால் உங்களை யாருன்றே தெரியாமல் ஒரு ஆள் நேசிக்க தொடங்கியிருக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாருன்றே தெரியாது. நீங்கள் தாயிர கருவறையில் உருவான உடனே நீங்கள் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, சிவப்பா வெள்ளையா, கருப்பா, குருடா, செவிடா, முடமா, நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாது. பிள்ளை 2 வயிற்றில் அம்மா தலையில் வாப்பா நம்மளை சுமக்கிறாங்க. நமக்காக இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது. நமக்காக இப்படி குனியக்கூடாது, இப்படி குப்புற படுக்கக்கூடாது. நமக்காக இப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. நமக்காக இப்படியெல்லாம் கிளினிக் போகணும், இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடணும். உங்களுக்காகவே ஓடுறோம். ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியும். உங்களோட முகத்தை காணல, இன்னும் தெரியா, உங்களோட முகம் தெரியா, யாருன்னு தெரியா. உங்களை நேசிக்கிறாங்க. பிள்ளை பார்த்து அப்படியே பாப்பா வெளியே போனாலும் கவனம், நீ ஒரு வேலையும் செய்யாத, நான் வந்து செத்து, அது பாப்பா. எப்படி பெரிய நேசம் என்று பார்த்தீங்களா? நீங்கள் யாருன்றே தெரியா. மற்ற உறவுகள்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் விட்டு போட்டு போகிற உறவு தான். கல்யாணம் முடிச்ச புருஷனே தலாக் சொல்லிட்டு போகிறான். பெரிய சண்டைக்காரியாக இருக்காள்ன்ட்டு, இல்லாட்டி அப்படி இருக்காள் இப்படி இருக்காள் அசிங்கம் இருக்காள்ன்ட்டு விட்டு போட்டு போகிறான். ஆனால் நாம் பிறக்கும்போது அங்கவீனர்களாக பிறந்தாலும், கண்ணு தெரியாமல் பிறந்தாலும், அசிங்கமாக பிறந்தாலும், புத்தி மூல வளர்ச்சி இல்லாத ஒரு டவுன் சிண்டம் உள்ள குழந்தையா பிறந்தாலும் அந்த தாய் என்ற பிள்ளையைத்தான் எனக்கு தாங்கண்டு வேண்டியிருப்பாள். அதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை முழுசா தியாகம் செய்வாள். அந்த பிள்ளை குமராயிருக்கும், அதுக்கு 1க்கு 2க்கு போராட்டத்துல போக தெரியா, வாயால வடிவத்தை துறைக்க தெரியா, சோறு அள்ளி திங்க தெரியா. வயசு 20-30 ஆயிடும். அந்த வயசான தாய் பக்கத்தில் இருந்து அதுக்கு சோறு தைத்து விட்டு வாயை துறைச்சி விட்டுட்டு அதுக்கே சேவை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சுட்டு இருப்பாள் தாய். என்ன வருமானம், என்ன வரவு, என்ன லாபம், ஒன்றுமே இல்லை. என் வயிற்றில் பிறந்துச்சு என்ற பிள்ளை அப்படி என் அந்த பிள்ளைக்காக இருக்கிற சொத்துக்களையும் இழந்து இன்பங்களை எல்லாம் துறந்து அந்த ட்ரிப் போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, பெருநாள் ஃபங்க்ஷன் எடுக்கிறது, நல்ல உடுப்பு போகிறது எதுவுமே வேணாம். அந்த பிள்ளை நோயாளி அறிக்கக்குள்ள நான் எங்கம்மா போகிறேன்,
நான் இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க மக்கள் என்று மற்ற பிள்ளைகள் அனுப்பி போட்டோம். இந்த பிள்ளைக்கு காவலராக இருக்கிறது தான் அந்த தாய். அந்த தாய் எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாதாரணமாக ஒரு பகுத்தறிவை வச்சு சிந்திச்சு பாருங்க. நமக்கு நோய் வரத்துக்கோ வலி வாரத்துக்கோ ஒரு காரணமான ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சால் அதை அழிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்குது. போக்குள்ள வரக்குள்ள இது காலில் அடிக்குதுண்டா அதை புள்ளிங்கி எறியணும். நம்மளோட விரல் ஒன்று பழுத்து போய் வீங்கி சுள்ளுதண்டு குத்துதண்டா இந்த பண்டி விரலை வெட்டி எறியணும்னு சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம், இந்த வெட்டி எறியணும். வயிற்றில் ஒரு கொழுப்பு கட்டி கட்டும் மருத்துவ டாக்டர் இதை வெட்டி எறிங்க டாக்டர். நாம் வகுத்தில் எரிக்கக்குள்ள இருந்த வலி எதுலேயுமே இல்லை. நாம் பிறக்கக்குள்ள வந்த வலி எதுலேயுமே இல்லை. தாய் செத்துருவாள். நான் சாவுறதுக்கு காரணம், நான் வலியோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிள்ளை தான். எங்கள் கண்ணிலையும் காட்டாதீங்க எந்த தாயின்னு சொல்கிறது இல்லை. வலிக்கு காரணமான அந்த பிள்ளைக்கு என்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க டாக்டர். அந்த பிள்ளைய தூக்கி வச்சா அங்கே வெட்டினத்தை தைக்கிறதே விளங்காத அந்த தாய்க்கு. அப்படி பாசம் உங்களை யாருமே வைக்கல. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் போய் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் யாருக்கிட்ட நான் பாசம் வைக்கன்னு கேட்டதுக்கு உன்னுடைய தாய் உம்முக்கு என்றாங்க. அடுத்தது யார் யா ரசூலல்லாஹ்? அதுவும் உம்மாதான் என்றாங்க. மூணாவது யார் யா ரசூலல்லாஹ்? அதுவும் உம்மாதான் என்றார்கள். நாலாவது யார் யா ரசூலல்லாஹ்? பாப்பா என்றார். அதுக்கப்புறம் அவர் கேட்கல. அப்போ உம்மா 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 பாப்பா. அப்புறம் நம்முடைய தாய், அவள் ஒரு வெகுளியாக இருக்கலாம், ஒரு அப்பாவியாக இருக்கலாம், ஒரு படிப்பறிவு இல்லாதவளாக இருக்கலாம், அல்லது படிச்சிருக்கலாம். அவள் தாய். அவள் எவ்வளவு மோசமாக மற்ற உறவுகளிடத்தில் இருக்கலாம். பிள்ளைகிட்ட தாயாத்தான் இருப்பாள். அவள் பிள்ளைகிட்ட தாயாத்தான் இருப்பாள். பாசத்தை காட்டிக்கித்தான் இருப்பாள். நமக்காக வேண்டி தூக்கத்தை இழந்து, பசியை இழந்து, விழிச்சிருந்து, காத்திருந்து, கண்கலங்கி இருந்து, அழுதிருந்து நமக்காக இருக்கிற ஒரே ஒரு உறவு இந்த தாய். மற்றாக்கள் எல்லாம் நமக்காக ஒரு தியாகம் செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறேன். 2 மணித்தேலமாக காத்துக்கு நிற்கும் தெரியுமா? 10 மாதம் வகுத்துக்க வச்சுக்கிருந்த உமாதை சொல்லலை. 2 மணித்தேலம் காத்துக்கு இருந்தான். என்கிட்ட ஒரு ஸ்கூல் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. O level டைம்லேயே லவ் பண்ணிட்டா. கதை என்ன கதைச்சி கடைசியாக கேட்டேன்னு என்ன முடிவென்று அவர் எனக்காக கையெல்லாம் வெட்டினான்டா. உனக்காக கையை வெட்டினா, கையை வெட்டி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கார். 2 நாள் நீ ஃபோட்டோ எடுக்கலை, நான் கையை வெட்டிட்டேன். கையை வெட்டுறான்னுண்டாலே அவன் தூள்காரன்டா இருந்தான். 2 நாள் நீங்கள் பேசாததுக்கு உங்களுக்கு கையை வெட்டினேன்னு. உங்களோட உமா ஒன்றை பெற்றெடுக்க 6 படலம் பௌத்த வெட்டி கீறி எடுக்க தெரியுமா உனக்கு? ஒரு செகண்ட் நீ பிந்தினத்துக்கு பௌத்த வெட்டி உமா. அதை எப்பயாவது யோசிச்சம்மா? என்ன பாடுபட்டு இருக்கும் அந்த தாய் மனசு. அது பார்த்து கிரிக்க போல மயக்கிறது இல்லை. முள்ளந்தண்டில் இன்ஜெக்ஷனை போட்டு இந்த இடத்த மட்டும் திமுக்க வச்சுட்டு பார்த்து கிரிக்க போல இப்படி கீறி கீறி 6 தட்டு ஒவ்வொரு தோல் 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 தோலாக வெட்டி 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 அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி எடுக்கக்கொள்ள வயிறு இவ்வளவுக்கு விரிஞ்சி உள்ளுக்கு இருக்கிற குடல் தெரியுது. அதை பற்றி கவலைப்படாமல் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்காங்கிறத மட்டும் கவனிக்கிறது அந்த தாய். அதை பற்றி எப்பயாவது யோசிச்சிருக்கமா? ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் அன்றைக்கு விடிய விடிய உமா தூங்க மாட்டான். தொட்டு தொட்டு பார்த்து ஈர துணி வச்சு ஒத்தி 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 எப்போ விடியிற எப்போ விடியிற எப்போ விடியிற போகிறதுக்குன்னு சொல்லி காத்துக்கு இருந்து பல்லுந்துட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின தாயை ஒரு செகண்டில் மறந்துட்டு ஓடி போகிறாள். என்னடான்றதுக்கு 2 மாதம் பழகினாம், 1 வருஷம் பழகினாம், 2 வருஷம் பழகினாம். 2 வருஷம் பழகினவனுக்கு பின்னால் ஓடுறோமே. நமக்கு வயசு 15 16 வருஷமாக நேசித்த உமா பாப்பாவை விட்டு போட்டு வகுத்துக்கு 1 வருஷம். அந்த தாய் தகப்பன்ற கண்ணீருக்கும் மன வேதனைக்கும் பெருமூச்சுக்கும் மறுமை நாளையில் நாம் தாங்குவோமா? அன்பு தேவை அன்பு தேவை என்று நாம் தவறான ஒரு முடிவுக்கு வரோம். நம்மக்கிட்ட இவ்வளவுக்கு அன்பு காட்டி நம்மளை இவ்வளவு தூரம் வளர்த்த தாய் தகப்பன்கிட்ட அன்பில்லை என்று நினைக்கிறது தான் நம்முடைய வெகுளித்தனம், நம்முடைய முட்டாள்தனம். நம்மக்கிட்ட அவங்க அப்படி நடக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக இருந்தால் நாம் நல்லா வருவோம்ங்கிற ஒரு காரணத்துக்காக. நாம்
ஷாஜி ரோட்டை போயிட்டு வாரம்ன்றது ரோட்டை கடந்து ஓடுவோம். இப்போ நம்ம குமராயி நமக்கு ஒரு அவுட்லுக் வந்துட்டு, உங்களுக்குள்ள ஒரு அவுட்லுக் வந்தது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு விளங்காது, அது உமாக்கு தெரியும். திரும்பியும் நீங்கள் போய் கேட்பேன், அம்மா ஷாஜிட்ட போயிட்டு வரணும், காலோட இப்போ நம்ம அம்மா உம்மா என்ன சொல்கிற, காலோட பெண் போவுழுகு ஷாஜிட்ட போயான் ஷாஜி பொடி உழுகு அப்படின்றோம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன்டா, இவ்வளவு மோசமான ஆளாவாப்பா, தங்கச்சி அண்ணா கேட்டால் விட்டுட்டால் நாம கேட்டதுக்கு இப்போ கால் உடைக்க போகிறாமா, இதுடி ஒன்றை விட்டு போட்டு ஒரு நாளைக்கு ஓடத்தான் இருக்காது நாம் நினைக்கிறோம். உம்மா ஏன் சொன்னு தெரியுமா, இப்போ நமக்கு ஒரு அவுட்லுக், நாம் ஒரு குமர், நாம் இப்போ ஒரு பெரிய பெண், நாம் தனியாக ரோட்டை கடக்கக்கூடாது. அது கலிசர காவாலிகள் எல்லாம் ரோட்டில் நீக்கி அது கண் குத்தும், நம்மக்கிட்ட வேறு மாதிரி எல்லாம் கதைக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரியும். நம்மளோட டியூஷனுக்கு வாரவன் வேணுமென்று ஒரு நாளைக்கு டியூஷனுக்கு வர மாட்டான். அடுத்த அன்றைக்கு வீட்டை வந்து உங்களோட உமா கிட்ட நேற்று சயின்ஸ் கிளாஸில் போனா என்று கேட்கும். ஓ போனேன், அந்த கொப்பியை கொஞ்சம் வேண்டித்தாங்க, நேற்று நான் கிளாஸுக்கு போகலன்ற நம்மளோட உமாவும் மனுஷனை நம்பி பிள்ளே இந்த கொப்பியை கொஞ்சம் கொடு நேற்று விரலையாமன். அவளுக்கு கேட்க தெரியாதா, மகன் அந்த டியூட்டரியில் இன்னொரு ஆம்பளை பிள்ளை இல்லையாடா தங்கோ, என்ற பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கிட்ட நீ கொப்பி வேண்ட வந்த என்று வேண்டி கொடுத்தா அவர் கொப்பியை வேண்டிக்கு போவார். 100 தாள் கொப்பிக்கு 101 தாள் முளைக்கும். அப்போ கொப்பியில் ஒரு தாள் முளைக்கும், காலப்போக்கில் நமக்கு ஒரு கால் முளைக்கும், கேள்விப்பட்டா நம்மளோட பாப்பாவுக்கு ஒரு பால் முளைக்கும். அவ்வளவுதான். இதுக்கண்டே வருவாங்க, இதுக்கண்டே நடக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும், அன்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. உங்களோட வயசில் உங்களோட கட்டிளமை பருவத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்றா அவ்வளோதான், நாம் அவுட். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்களை ஒரு அக்கறை காட்டின ஒரு வசனம் போட்டால், உங்களோட குரல் நல்லா இருக்கு, உங்களோட சட்டை நல்லா இருக்கு, உங்களுடைய ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஆள் சொன்னால் உடனே நாம் அவர் என்னில் அன்பாக இருக்கிறார் என்று நினைக்கும். அவன் தூண்டில் போகிறானுங்கிறத நாம் நினைக்கவில்லை, அவன் தூண்டில் போகிறான். மீன் நினைக்கிற நல்ல ஒரு இறை கொண்டு வந்திருக்கணும், அதுக்கு தெரியா அந்த இறையோட நாம காலி என்று நம்மளோட கதை முடியுது என்று தெரியா. அப்போ நம்முடைய தாய் தகப்பன் நம்மக்கிட்ட கண்டிப்பாக நடக்கிறது நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. காலோட பெண்ணுங்கிறதும் போய் அதை தேங்காயை திருவு, நீ பழகணும், சமைக்க பழகணும், நீ அரிசி கழிவை, நீ இந்த கறியை கூட்டு என்று சொல்கிறது எல்லாமே என்னத்துக்கு, நாம் பழகணும். ஊடுது நீ தூடு அப்படின்ற எண்ணத்துக்கு. அவக்கே இல்லாதான் நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல பார்வை கட்டுப்பிடிக்க தெரியாண்டு அவமானப்படக்கூடாது. நீங்கள் சமைக்கணும், நீங்கள் டீ ஊற்றணும். இந்த பறவைக்கு பறக்க தெரியாதாமங்கிற மாதிரி தான் பெண்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு சமைக்க தெரியாதா? அப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு விஷயம். பறவையாக பிறந்துட்டு பறக்க தெரியாதா? சமைக்க தெரியணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இப்போ தான் யூடியூப்பில் பார்த்து என்னையெல்லாம் செய்கிறோமே, நாம் என்ன சமைக்கணும், நீ அடிச்சு பேர் அண்ணா சமைச்சிட்டு போகலாமே. இந்த தெரியாதுங்கிறதெல்லாம் என்னல்ல தகுதி தராது. நமக்கு தேவையான கல்வியெல்லாம் நாம் எடுக்கணும். அப்போ உம்மாமாரும் என்ன செய்கிறேன்டா, அந்த காலத்துல எல்லாம் உம்மா ஒரு கல்யாணம் முடிக்கிறேன்டா ஒரு பிள்ளைக்கு சில கலைகள் தெரிஞ்சிருக்கணுங்கிறது நம்முடைய ஊர் கலாச்சாரம். சுளகு, அரிசி புடைக்க பழக்கணும். இன்றைக்கு சுளகும் இருக்கும், அரிசியும் இருக்கும், புடைக்க தெரியாது, சும்மா ஆட்டி ஆட்டி அப்படி தம்பிச்சுக்கிருப்பேன். நான் அதுக்குள்ளே இருக்கிற மண் எடுப்பாங்க, கல் எடுப்பாங்க, தவிடு பறக்கும். இன்றைக்கு சுளகு இருக்குது, 7 மண்டா புடைங்கலம் பார்ப்போம். உரல் உலக்க கை மாற்றி குத்துவாங்க, மிஸ் ஆனால் உலக்க மோதும், ஒரு நாளும் மிஸ் ஆகாது. 3 பேர் மாற்றி குத்துறது இருக்கு, 2 பேர் மாற்றி குத்துறது இருக்கு. பார்த்துருப்பியல் சில இடத்துல அவர் இருக்கிறத, ஆனால் நெல் குத்துறத
எப்படி அம்மி இருக்குது, அம்மியில் கொச்சிக்கு அரைக்குது, அம்மியில் கொச்சிக்கு அரைக்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ இழுத்து அரைக்கிறது. இப்போ எல்லாம் மிஷினில் போட்டு அடித்து பவுடர் வருது. அப்போ கொச்சிக்காய், சரகு, மஞ்சள் துண்டு இதெல்லாம் வச்சு அரைக்கிறது, அரைச்சி கறியாக்குறது. அது மட்டும் இல்லை, எப்படி சமையல் கூட்டுக்கள், மீன்கறி எப்படி, இறைச்சி கறி எப்படி, மற்ற கறிகள் எப்படி, இதெல்லாம் செஞ்சு தீவனங்களும் செஞ்சு பழையினது பிறகு தான் இப்போ பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார். இப்போ பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாரு. இப்போ அப்படி இல்லை. ஸ்கூல் முடிஞ்ச யூனிவர்சிட்டி முடிஞ்ச ட்ரைனிங் முடிஞ்ச கல்யாணம், மடி ஊற்றுறதுக்கு எத்தனை கரண்டி மாப்பு போடுறேன்னு கேட்காது. ஒரு டீக்கு எத்தனை கரண்டி மாப்பு போடுற, 2 கரண்டி மாப்பு போடுற ரெண்டு சின்னத்துக்கு 1 கரண்டி தானே இருக்காள் அவள். அப்படி நம்முட படிப்பு. அப்ப நாம யோசிக்கணும், நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு கண்டிப்பாக நடக்கிறது நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு படித்து தரத்துக்காக. அன்பு நம்மக்கிட்ட இருக்குது, அன்புக்காகத்தான் அவங்க வாழ்கிறாங்க. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் தந்துட்டு வெறும் திறந்த மேனியோட போப்புறாங்க அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ முதியோர் சொல், ஆசிரியர்கள் சொல்கிறத, முன்னோர்கள் சொல்கிறத, பாப்பா உமா சொல்கிறத மதிக்க தெரிஞ்சிருக்கணும். விளங்கிட்டா? இந்த டைமில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அன்பு தேவைக்கு அகப்பட்டு அநியாயமாக போய் வலையில் விழுந்துடக்கூடாது. என்றால் எனக்கு தெரியும், எனக்கிட்ட இந்த காலகட்டத்தில் வார அதிகமான கேஸ் ஸ்கூல் பிள்ளைகள்ண்டா ஒன்று காதலில் விழுந்திருப்பாங்க, அடுத்தது போதை வஸ்து பாவனையில் விழுந்திருக்காங்க. போதை வஸ்து பாவனையும் காதலும். காரணம் என்ன? ஃபோன் கலாச்சாரத்துக்கு மட்டும் பேசிடாதீங்க. இந்த பாழா போன ஜூம் கிளாஸ் வந்துச்சு, இந்த COVID-19 வந்து நமக்கு கொரோனா வந்தால் கூட அவ்வளவு அழிவு நடந்திருக்காது. இந்த ஃபோன் வந்து அவ்வளோ பெரிய அழிவு நடந்துட்டு. நான் வல்லாஹி சொல்கிறேன், இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் நான் இந்த யூடியூப் சேனலில் என்ன அடுத்து வரும் ஆபத்து ஆன்லைன் என்று போட்டிருந்தேன். நான் ஆன்லைன் கிளாஸ் என்று அந்த பயான் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள 15 வயசுக்குட்பட்ட மாணவிகளில் ஒரு 6-7 பேர் வந்தாங்க எனக்கிட்ட. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், கற்பை இழந்ததுக்கு அப்புறம். வல்லாஹி என்ன காரணம்? ஜூம் கிளாஸ். இந்த பாவிக்க தெரியாதவன்ற கையில் கத்தியை கொடு, சின்ன பிள்ளையோட கையில் கூர்க்கத்தியை கொடுப்போமா? நாம் கொடுக்க மாட்டோம். இந்த பிள்ளைகள கையில் ஃபோனை கொடுக்க வச்சுது இந்த ஜூம் கிளாஸ். படிக்காமல் பள்ளிக்கூடத்தை மூடின மாதிரி இருந்திருந்தாலே பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஏன்னா மானத்தை இழந்து பட்டதாரி ஆகிறத விட மானத்தோடு பட்டிக்காடாக இருக்கிறது சிறந்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஜூம் கிளாஸ் படுத்தின பாடு, அதுலேயும் ஆசிரியர்கள் கோவிக்கக்கூடாது. ஜூம் கிளாஸோட நமக்கு ஒரு லேசை கண்டுபிடிச்சிட்டோம், குரூப்பில் தூக்கி போட்டால் சலாரெண்டு அசைன்மெண்ட்டு இறங்கிட்டேன். இப்போ ஜூம் கிளாஸ் இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்கு எல்லாரும் நம்பரையும் எடுத்து வாட்ஸ்அப் குரூப் வச்சு நாளைக்கு நடக்க போகிற பாடம் முன்னாடி கண்டு தூக்கி போட்டுடுறோம். இப்போ பேரண்ட்ஸுக்கிட்ட பிள்ளைகள் எங்களோட டியூட்டுகள் வெறும், அசைன்மெண்ட்டுகள் வெறும், கிளாஸ் டைமுகள், கிளாஸ் இருக்கா இல்லையா, மழை காரணமாக இன்று வகுப்பு நடைபெறாது என்று வாட்ஸ்அப்பில் தான் வெறும். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஃபோன் தேவை என்று கேட்காங்க. அப்போ பிள்ளைகள் அதுக்கு ஃபோனை பாவிச்சுக்கிட்டு அதுக்கும் ஃபோனை பாவிக்காங்க. பிள்ளை நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, அந்த டீச்சர்மார்கிட்ட உங்களோட ஃபோனை கொடுத்து டியூட்டை நீங்கள் வேண்டி ஒரு கம்ப்யூட்டர் கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து டியூட்டை கையில் கொடுங்க என்று சொன்னேன். சொல்லி கொஞ்ச நாளையில் ஒரு பேரண்ட்ஸு டீச்சரோட தொடர்பாகிட்டு போயிட்டான். இதுவும் ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக போச்சு. அதுக்கு போகிற ஒரு சின்ன திருத்தம், டீச்சர் பொம்பளையா இருந்தால் உம்மாட நம்பர், டீச்சர் ஆம்பளையா இருந்தால் வாப்பாட நம்பரை கொடுங்க வாப்போ.
ஏண்டா அப்படித்தான் ஃபோன் கூட்டி கொடுக்கும். இந்த ஃபோன் மோசமான ஒன்று. இந்த ஃபோன் தேவையில்லாத நமக்கு காட்டும். உங்களுக்கு ஃபோன் தேவையில்லை, ஒரு நாளும் தேவையில்லை. அதில் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஸ்டேட்டஸ், சுபஹானல்லாஹ், அவங்களோட மனசில் இருக்கிறத ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். மதினியை பழி வாங்குறதும் ஸ்டேட்டஸ்லான், மாமியாவை பழி வாங்குறதும் ஸ்டேட்டஸில் தான். அது போட்டு அடி, அந்த குடும்பத்தில் ஸ்டேட்டஸில் அடி உள்ளும் மாமியாக்கு. ஒரு சில கேடுகட்ட கிளடுகள் இன்று செல்போனோடு அலைகிறதென்று மருமகள் போடுவான் உண்டு. அப்போ அவள் அடுத்த ஸ்டேட்டஸ் போடுவாள். சொந்த காசில் ஃபோன் வேண்ட வழி இல்லை, அதுக்குள்ளே ஸ்டேட்டஸ் அன்று அவள் மகன் வேண்டி கொடுத்த ஃபோன் அன்று. அது அவள் அடி இப்படியே ஃபோன்லேயே அடிச்சுக்கிட்டு வாழ்கிற. விளங்கிட்டா? மனசில் உள்ளதை ஸ்டேட்டஸில் அடிக்கிறேன். அடித்து அவர் அங்கே ஸ்டேட்டஸில் பதில் கொடுப்பார். நான் தயார், நீங்கள் தயாராண்டு. அப்போ உங்களுக்கு தேவையாயிது பாப்பாட ஃபோன், உம்மாட ஃபோனு பழங்க. அந்த பாவம் அந்த பாப்பா உம்மாவுக்கு ஃபோனில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ளே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியா, சத்தமும் இல்லாமல் தானே நடக்குது. அப்போ நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் எடுக்காதீங்க. அதுலேயும் இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அதில் பொம்பளை பிள்ளையர் எடிட் ஆகிட்டே. அந்த ஃப்ரீ ஃபயரில், அந்த பப்ஜி விளையாட்டில் பொம்பளை பிள்ளையர் எடிட் ஆகிட்டு போய் அந்நியர்களோடு ஓடி போகிற அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. அந்நியர்களோடு, முஸ்லீமோட ஓடினாலே தெளிவான விபச்சாரம் தான். அந்நியர்களோட எப்படி லிங்க்? பப்ஜி விளையாட்டில் ஒரு ஆள் அவர் பப்ஜியில் தொடர்பாகி பப்ஜியிலேயே நடிக்காமல் ஓடி போன கேஸ் எல்லாம் இருக்குது. ஃபோன், இந்த ஃபோனுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதில் தான் இந்த காதல் கலாச்சாரங்கள் எல்லாம் வரும். ஹாய் ஹவாய். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை பெற்று வளர்த்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு காலாகாலத்துக்கு ஒரு கணவனை தேடி தரத்துக்கு தெரியாமலுக்கு இல்லை. ஹராத்தில் வாழ்க்கையை ஆரம்பிக்காதீங்க. ஒரு வீடி சிகரெட்டு விற்கிற தேத்தனி கடையை கூட சுபஹுக்கு கிராத்தோடு ஆரம்பிக்காங்க. தொடக்கம் நல்லா இருக்கணுமென்று. இது கல்யாணம் என்கிற தொடக்கமே ஹராத்தில் ஆரம்பிக்குது. ஹராம். ஒரு ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் நாம் திருமணமே முடிக்க இயலாண்டா நம்ம மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து போட்டு கடைசியாக தான் அம்மா கிட்ட சொல்கிற மட்டக்களப்பில் நிற்கும் வேற யாபோய எல்லாம் முடிஞ்சு. இன்றைக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஹராம். ஹராம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும். இந்த உலகத்திலேயும் உங்களையும் சரி நடக்கிற ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா. அதை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டேனுங்கிறான். படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டேனுங்கிறான். அப்போ நமக்கு 6 மாப்பிள்ளைங்கிறத எழுதாமல்லாம் இருப்பாங்க. நாம் எனக்கு அபிஷேகம் பண்ணி ஃபோனில் மெசேஜ் அனுப்புறதும் ஃபோட்டோ அனுப்புறதும் அனுப்பி போட்டு கடைசியில் என்ன மாலும் பிரச்சனை வந்தால் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் வரும். எத்தனை பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு யூனிவர்சிட்டி பிள்ளை வருது, டெப்லெட் எத்தனையோ பெனடோல் காட்டு எத்தனையோ காட்டு அள்ளி போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கே வருது. வேறொரு பகுதியிலேருந்து நம்மகிட்ட வருது. என்ன சூசைட் பண்ண போய்த்தான். ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் கொடுக்க சொன்னது. என்னம்மா காரணம்? யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள லவ் பண்ணா சும்மா இல்லை, ஃபோட்டோவை பிடிச்சி அனுப்பிவிட்டா. ஒளிப்பும் மறைப்பு இல்லாமல் அனுப்பிவிட்டா. இப்போ பெரிய பிரச்சனையாக போச்சு. இவருக்கு கல்யாணம் கேட்டு நாளைக்கு கல்யாணம், மாப்பிள்ளைக்கு அவன் போட்டு அனுப்பிவிட்டேன். கல்யாணம் நடுவில் என்னன்ட்டு சூசைட் பண்ண போய்த்தான். நமக்கு விளங்குறது இல்லை, நம்மளோட பொறுமதி நமக்கு விளங்குது இல்லை, நம்முடைய குரல், நம்மளோட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் நமக்கு எதிராக வருமங்கிறத யோசிக்கிறது இல்லை. நமக்கு அந்த நிலையில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியுதில்லை. எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயங்களில் நாம் கையில் வச்சிருக்கோம்ங்கிறது புரிகிறதில்லை. எத்தனை மாணவிகள், எவ்வளவு பேர் இந்த தவறை செஞ்சுட்டு இந்த ஃபோனில் எல்லாத்தையும் இழந்து போட்டு கடைசியாக வந்து நிற்காங்க. சூசைட் பண்ணக்கூடிய நிலைமை. உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? உங்கள் வாப்பாக்கு தலை நிமிந்து நடக்க இயலுமா? உம்மாக்கு தலை நிமிந்து நடக்க இயலுமா? உங்களோட நானாக்கு இருக்க இயலுமா? உங்களோட தாத்தா தங்கச்சிமாருக்கு இயலுமா? அந்த குடும்பம், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். நான் பாருங்க, 2 கிழமைக்கு முன்ன
ஒரு யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளை மதம் மாறிட்டாள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனவள் மதம் மாறிட்டாள். அவள் போய் இதுவை கொண்டு வர வச்சிக்காள். இது என்ற விருப்பம், நான் விரும்பி போயிருக்கேன். யார் எனக்கு எதிராக கேள்வி கேட்குறாரு? பொட்டு வச்சுக்கிட்டு புடவை எடுத்துக்கிட்டு போட்ட போட்டிருக்காள். ஒரு முஸ்லீம் அவுட், முடிஞ்சு. அப்போ நாம் எங்கே இருக்க? நமக்கு என்ன ஊட்டப்பட்டிருக்கு? அல்லாவை பற்றி, மறுமையை பற்றி நாம் அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவனுக்கு பின்னாலே நம்ம போனால் ஒரு மெசேஜ் அனுப்பினால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். மறைந்திருக்கும் வரைக்கும் தான் மாணிக்கத்துக்கு பொறுமதி. அது உள்ளுக்கு இருக்கணும், பொட்டிக்குள்ளே இருக்கணும், பஞ்சுக்குள்ளே இருக்கும், அலுமாரிக்குள்ளே இருக்கும், பீரோவுக்குள்ளே இருக்கும். அது ரோட்டில் அடிக்கி இருக்கிற செங்கல்லுக்கு பொறுமதி இல்லை. உரிச்சி வச்சா வாழைப்பழத்தை எவனும் எடுக்க மாட்டான், சீப்போட வச்சா தான் எடுப்பான். பெண்ணுக்கு அழகு மறைந்திருப்பது, பக்குவமாக இருப்பது தான். இன்னும் என்ன எல்லாம் உங்களோட குரலையும் மறைக்கிறதா இருந்தால் மறைங்க. அதான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று பழையவர்கள் பெண்களுக்கு சொன்னது என்ன? அச்சம், மடம். மடமண்டா என்ன? மடமை. என்ன மடமை? ஒரு சபையில் கேள்வி கேட்டால் தெரிந்திருக்கும் தெரியா என்று சொல்றாள். அது என்னத்தால? ஒரு கூச்சத்தால். அது பெண்ணுக்கு இருக்கணும், தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆம்பளை எல்லாம் இருக்காங்க, எனக்கேலாம். நான் மடம், மடமை. அப்படித்தான் பெண் இருக்கணும் என்று ஒரு ஹிந்து சொல்றார். நாம் அதையும் வழங்காத ஒரு ஜந்துவா போய்த்தோம். நம்ம எவ்வளவு பக்குவமாக இருக்கணும், நம்ம எவ்வளவு மறைஞ்சிருக்கணும், எவ்வளவு பேணுதலாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட பொறுமதி தெரிகிறதில்லை. நீங்கள் எவ்வளவுக்கு மறைஞ்சி, எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு தாய் தகப்பன்னு கட்டுப்பட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பொறுமதி. அல்லாஹ் எழுதினதான் நடக்கும். ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதென்றால் நமக்கு எழுதின கனவு நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் சொல்ற அவன் திருந்துவான், அவன் திருந்துவான், நாங்கள் திருத்திடுவோம். ரசூலுல்லாவுக்கு சாச்சாவை திருத்தலாம், உங்களுக்கு திருத்தலாம். என்ன? ரசூலுல்லாவுக்கு சொந்த சாச்சாவை அபு தாலிபை திருத்தலாம தம்பைத்து. நாம அவர் சிகரெட் குடிக்கார், விட்டுருவார். அவர் சொல்லியிருக்கார், விட்டுருக்கார். சுபஹானல்லாஹ். அம்மா, உங்களுடைய ஏரியாவில் இருந்து எனக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்துச்சு. தூக்குல தொங்கி அரை உசிரில் கிடந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தப்பி எனக்கிட்ட அந்த கேஸ் வந்துச்சு. கூட்டிக்கு வந்தது உம்மாக்காரன். ஹாஸ்பிட்டல் பார்த்தா சூசைட் அட்டம்ப்ட் ஆகிருக்கா. என்ன ரைட், என்ன பிரச்சனை? புருஷனோட பிரச்சனை. என்ன நடந்தது? இப்போ ஹிஸ்ட்ரி வருகுது. வீட்டில் கல்யாணம் கொண்டு பேசி அடையாளம் போட்டு, அடையாளம் போடக்கொள்ள முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் அடையாளம் போடுறதே இஸ்லாத்தில் இல்லை. அடையாளம் போடுற மோதிரம் கொண்டு போடுறோம். இப்போ அடையாளம் போடுற ஒரு ஐஃபோன் ஒன்று, அதான் அடையாளம். இதோட நாசமாக என்று கொடுக்குறேன். ஃபோனை கொடுத்து போட்டு போய்த்தான், சிம்மும் போட்டு கொடுத்து போட்டு போய் வெளியிலேருந்து ஹலோ இதான் என்ற நம்பர், சேவ் பண்ணுங்க. இப்போ அடையாளம் 3 நாளாக போகுது. போகல பொடியன்ற அடையாளம் பாப்பாவுக்கு விளங்கிட்டு. ஆட்டோ பார்க்கிங்கில் ஒரு ஆள் கேட்டுச்சு, என்ன ஆஜியார் மகளுக்கு இன்னார் கேட்டாமன்ற கதை கொண்டு போவதோ, அவன் தூள் வியாபாரி, தூள் அடிக்கிறவன் என்று சின்னத்தோட அவன் ஓடி போய் ஃபோனை பறித்து ரூட்டை கொண்டை கொடுத்து போட்டு சம்மந்தம் வேணாமன்ட்டுட்டான். உள்ள சம்மந்தத்தை வேறு இடத்துல எடுத்துட்டு ஃபோன் நம்பர் மனப்பாடம். அந்த பிள்ளை என்ன செய்து, அவர் சொன்ன வாக்கு மூலம், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் தூள் பாவிக்கிறான், அறிவிரிக்காடி உனக்கு, அவனுக்கிட்டேயே அவன் தூள் பாவிக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவேன் நான்? இதான் உங்களுக்குள்ள உள்ள வித்தியாசம். ரசூல்லா சொன்னாங்களே, ஒரு கல்யாணம் ஒலிகாரர் தீர்மானிக்கணும் என்று. நீங்கள் எங்கே தீர்மானிப்பீர்? நீங்கள் அவனுக்கு அங்கே பேர், நீங்கள் சிகரெட் குடிக்கிறான், அவன் என்ன கலரண்டு கேட்பான். பாப்பா எப்படி விசாரிப்பார்? உங்களோட பாப்பா அவனுடைய கேட்பார் சிகரெட் குடிக்கிறாண்டு, அவனுக்கு பின்னால் போவார் தண்ணி கிடைக்க. அவர் எந்த கடையில் தேத்தன் அடிக்கார், எந்த ஹோட்டலில் தங்குறார், எந்த பள்ளியில் தொழுகிறார், எந்த கூட்டாளிமாரோட விளையாடுறார், அவரை கிரவுண்ட் என்ன, அவரை பேக்ரவுண்ட் என்ன, அவரை குடும்பம் என்ன, அவரை முன்னுக்கு விட்டு சக்காரண்ட கருத்து என்ன, இதெல்லாம் கேட்டுத்தான் உங்களுக்கு ஒரு முடிவு தாரது. அதுக்குத்தான் ரசூல்லா சொன்னாங்க ஒலிகாரர் சம்மதிக்கணும். அவனுக்கிட்டே கேட்டீங்கா நீங்கள் தூள் பாவிக்கிறான், அவன் ஒரு 1000 தரம் அஸ்தகுல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டானா. இவர் கேட்டிருக்கா, என்ன விளவுடா இது, எங்க பள்ளிக்குள்ள மிம்பர்ல குர்ஆனை வச்சு ஓடி நிற்கிறான். பார்ல நிப்பானாக்கும் அவன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இது என்ன கலரண்டே எனக்கு தெரியா. அல்லாஹு அக்பர். இது இந்த கதையை எடுத்து விட்டு ஆக்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுப்பான். இது கண்டிப்பா எங்க மாமியிட வேலையா தானே இருக்கு. சும்மா இந்த மாமியை இழுத்து போட்டிருக்கேன். என்னவாப்பா மாமி என்றதுக்கு, அவட மகளை கல்யாணம் பண்ண கேட்டு நான் 7 ஆண்டதுக்கு தனி இந்த வதந்தி சிவரை செப்பத்துக்கு புள்ள நம்பிட்டாள். இவ்வளவு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ற இந்த ஆக்கள் பொறாமையில் எங்களை பிரிக்க பார்க்காங்க. ஓடிட்டாள். ஓடி அவள் நல்ல வசதியானாள். பாப்பாக்கு தோணி வேலை, நல்ல வசதி. ஒரு நாள் மோதிரத்தை கட்டிக்கான், பாஸ்போர்ட் எடுக்கணும் என்று, மாலையை கட்டிக்கான், ட்ரைனிங் போகணும் என்று, வெளிநாட்டுக்கு போகணும், ஏஜென்ட்டுக்கு கட்டணும் என்று காப்பை கட்டிருக்கான். கிடந்த நகையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் தூள் அடித்து தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை. இவளை தான் உருகி இவ்வளவு நாள் திண்டாச்சு இருக்கிறது. ஒருத்தன் வீட்டில் ஒத்தியில் வாடகையும் இல்லாமல் அவன் வீட்டுக்கே இருந்த சாமானையும் களவெடுத்து பெண்டி கபட்டெல்லாம் கொண்டே விற்றுட்டான். வீட்டுக்காரன் வந்த பிரச்சனை. 2 நாள் சாப்பாடு ஆக்கல. பட்டரை பிஸ்கட் அதை இதை திண்டு இருந்து அன்றைக்கு காலத்தால் வெட்டகிறங்கி போகிறான். நான் சொன்னேன், இன்னைக்கு கடுமையாக பசிக்குது, எனக்கு ஏலா நடுக்குது, என்னாலும் சாப்பாடு வேண்டிக்கிறது தாங்க மச்சான்னு சொன்னேன். அவன் போனான். ஒரு ஆளோட வந்தான். வல்லாஹி உங்களோட பகுதியிலேருந்து வந்த கேஸ் இது. ஒரு ஆளோட வந்தான். அவனுக்கு தூள் அடிக்க காசு இல்லை. அவனுக்கு கடைசி அவிக்க இருந்தது பொண்டாட்டி மட்டும்தான். அவன் ஆளோட வந்து அண்ணாடிக்காண்டு கையண்ணாடி போட்டு உட்கார்ந்தான். 2 நாள் சாப்பிடாத. எனக்கு எங்கேருந்து பெலன் வந்ததுன்னு தெரியா. உள்பக்கம் கதவை நான் தள்ள அவன் தள்ள கத்தினேன். கதவை தள்ளினேன், பூட்டினேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்துதான் நான் தப்பினேன். அதுக்கு பிறகு உமாவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, நாம் அவங்கள்ட்ட இருந்து ஓடி வந்ததானே என்றுட்டு தூக்குள்ள தொங்கிட்டேன் மௌலவி என்று சொன்னால் அவன் உசுறு கிடந்து தப்பி பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி போய் தூக்கித்தான் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த. அப்போ உம்மாம்மா மட்டும்தான் போன. உமா பாப்பா வெஞ்சத்தில் போகலை, நீ செஞ்ச அநியாயவன். இதுதான் நம்மளோட மடத்தனமான ஒரு விஷயம். அவனை பற்றி அவனுக்கிட்ட விசாரிக்கிறேன். அவன் கையை வெட்டுறான்னுண்டாலே தூள்காரன்றான். நம்மக்கிட்ட குறுக்கு வழியில் காதலுக்கு முடிவு கேட்கான்னுண்டாலே அவன் ஒழுக்கம் இல்லாதவன் என்ற அர்த்தம். ஒரு உண்மையான ஒரு ஆம்பிள்ளை, ஒரு மார்க்கம் உள்ள ஒரு நல்ல பிள்ளை, ஒரு பிள்ளையை பிடிச்சா வாப்பாக்கிட்ட போய் கேட்கணும். அவனுக்கே நம்பிக்கை இல்லை. நான் போய் கேட்டால் தர மாட்டாங்கன்று தான் குறுக்கு வழியில் வாரான். அவன் ஒரு நல்ல கட்ஸ் உள்ள ஒரு தகுதி தராதரம் உள்ளவனாக இருந்தால் போய் கேட்ட உடனே மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இல்லம்பம்மாண்டு காலை உளுந்து கொடுக்கணும். அப்படி ஒரு ஆம்பளை வளர்ந்து நம்மளை பொன் கேட்டு விடணும். அப்போ உங்களோட பொறுமதி உங்களுக்கு விளங்குதில்லை. உங்களை பொன் கேட்டு வந்து முறையாக கேட்டு கல்யாணம் பண்ணணுமென்று ஏன் நீங்கள் தயார்படுத்தாமல் குறுக்கு சந்தியில் நின்றுக்கிட்டு இடுக்கு ஒழுங்கைக்க நின்றுக்கிட்டு ஸ்கூலில் படிக்கிற இன்னொரு பிள்ளை ஊடாக துண்டு அனுப்பி நம்மளை ஒருத்தன் விரும்பி அவன் உங்களை நல்லா வச்சிருக்கிறான். எத்தனை நாளைக்கு உங்களை நல்லா வச்சிருக்க போகிறான்? ஒன்றும் தேவையில்லை ஓடி போய் டிமாண்ட் பண்ணுவான். அந்த ஊடையும் எழுதி பூமியின் தந்தால் தான் மகளோட இருப்பேன், இல்லாட்டி இன்னும் போகிறேன்டா பிள்ளை தாச்சி பிள்ளைய விட்டு போட்டு பேசுகிறான்ட்டு பாப்பா தங்கச்சிக்கும் பட்சத்தையும் சேர்த்து கொடுப்பேன். நாம் செய்த அநியாயம் தான். எத்தனை தாய் தகப்ப மனசு உடைஞ்சி நொந்து நொறுங்கி போயிருக்காங்க, வெந்து போயிருக்காங்க. இந்த பிள்ளைகளை வளர்த்து இந்த பெண் பிள்ளைகளை ஆளாக்கினத்துக்கு தாய் தகப்பனை கொடுக்குற பரிசு இது. தயவு செஞ்சு ஃபோன் கலாச்சாரத்திலையும் இந்த காதல் கலாச்சாரத்திலையும் விழுந்துடாதீங்க. உங்களோட கௌரவம், உங்களோட மானம் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் என்று ஒன்று சேரது இருக்கே, இந்த லவர்ஸ் டேக்கு இந்த பிள்ளைகளை விட்டு அப்படி அந்த ஒரு 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 பார்ட்டி செய்கிறது இருக்கு. இப்போ ஓலெவல் எழுதி முடித்ததுக்கு பிறகு ஓலெவல் எழுதின நாங்கள்லாம் சேர்த்து என்ன செய்ய போகிறோம், ஒரு சாப்பாடு ஒன்று ஆக்க போகிறோம். ஒரு நாளும் அந்த வேலை செஞ்சிடாது. எந்த பிள்ளை கேட்டேன் நான் விட மாட்டேன். என்ன பாப்பா எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் தான், பாப்பா எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் தான். எங்களோட கண்ணுக்கு எதுக்கு நீங்கள் நிற்கிறதுக்கும் எங்களை விட்டு போட்டு நீங்கள் 4 பேர் சேர்ந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களோட உமா வாப்பாக்கு முன்னுக்கு, உங்களோட டீச்சருக்கு முன்னுக்கு நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களை மட்டும் தனியாக விட்டா எப்படி இருப்பீர்கள்? எல்லாரும் அமைதியாக தான் இருக்கிற. ஒருவள் மட்டும் ஒரு ஃபோனில் ஒரு பாட்டை போடுவாள், மர எழும்பி ஆடுவேன்.
எல்லாம் முடியும். யார் இருக்கா? நாம மட்டும்தான் ரெண்டு தான் எடுக்கிற. அது ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்து 9 பேருக்கு ஷேர் ஆகும். நாங்கள் பொம்பளையில் தானே என்ற ஒரு வீட்டில் ஒன்று சேருவோம். அந்த ஒன்று சேர்ந்த வீட்டில் அவளுக்கு ஒரு காக்கா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாங்கள் பொம்பளையில் தானே 2 ஃபோட்டோ எடுக்கோம் என்று சொல்லுவேன். எடுத்த ஃபோனை ஒரு தீர காக்கா பார்ப்பான், ஒரு தீர தம்பி பார்ப்பான், ஒரு தீர பாப்பா பார்ப்பானுங்கிறது விளங்குது இல்லை. இன்றைக்கு 8ஆம் ஆண்டு பொடியனுக்கு உங்களோட ஃபோட்டோ ஒன்றை கொடுத்தா இடையில் அவனை வைக்கிறதுக்கு தெரியும். உங்களோட தோளில் கையை போட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற. இப்படி எத்தனை பேர் பிளாக்மெயில் பண்ணப்பட்டு மானத்தை இழந்திருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் எப்படி போவீங்க? உங்களோட வாப்பா இல்லாமல், உங்களோட உம்மா இல்லாமல் நீங்கள் எப்படி இன்னொரு இடத்த போவீங்க? தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருது. நாங்கள் எங்களோட வகுப்பு பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சாப்பாடு, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஒரு இடத்த ஒன்று சேர போகிறோம். அங்கேயும் ஆம்பளை இல்லை, ஐவாப்பா வெளிநாட்டில். அது ஆகப்பெரிய ஆபத்து. ஐவாப்பா இருந்தாலாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான். அங்கேயும் ஆம்பளை இல்லைன்னா இந்த உம்மாமாருன்னு ரோஷன் அவங்கள ஏற்றி கொண்டே அவைய விட்டு போட்டு வாரான். ஒரு நாளும் இந்த ஃபங்க்ஷனுகளுக்கு பேய்த்திராதீங்க. ஏனென்றா ஷைத்தான் வந்துடுவான் உங்கள்கிட்ட. ஷைத்தான் எவ்வளத்தை வழிகெடுக்கிறதுக்கு தான் இருப்பான். எத்தனை பேர் எவ்வளவு விளையாட்டுகள், பொம்பளையிலும் பலூனை ஊதி வச்சுக்கிட்டு என்ன இதை உடைக்கிற, முட்டி முட்டி உடைக்கிற. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், எவ்வளவு மோசமான ஒரு வீடியோக்கள் எல்லாம் எடுத்து அதையும் வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் நினைச்சிருக்க மாட்டீங்க. ஒருத்தி வீடியோ எடுக்கால் போடுவாள் சோசியல் மீடியாவில். ஒரு ஃபோன் மிஸ் ஆனா ஒன்றுமில்லை, நீங்கள் தான் வீடியோ எடுக்கிறீங்க. உங்களோட ஃபோன், உங்களோட பாஸ்வேர்ட், உங்களோட ஹார்ட் டாக்கும் கொடுக்க மாட்டேன். உங்களோட ஃபோன் காணாக்காதா? அதை ஒருத்தன் எடுக்க மாட்டானா? அது அவனுக்கு எடுக்க தெரியாதா? அதில் லொக்கொடைக்க தெரியாதா? கவனம். நான் சொல்கிறது இந்த பயானில் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் கூட ஃபோனில் பேசக்கொள்ள அவசியமான விஷயத்தை மட்டும் பேசுங்க. ஏனண்டா வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை ஊரில் இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட அவன் ஆசையாக பேசுவான். அது காற்றுல பறக்குது. ஒரு ஹேக்கர் இடையில குராஸ் பண்ணுவான், அது நெட்டுக்கு வரும். அப்படி எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இருக்குது. ஹேக்கர்ஸ் புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசுகிறதுல ஹேக் பண்ணி யூடியூப் சேனலில் போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் நினைக்கிறதா வீடியோ கால், நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் இன்னொருத்தனால் எடுக்க முடியும், அவனாலையும் எடுக்க முடியும். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். அதனால் நம்புறீங்க. தாய் தகப்பனை நம்பாத நீங்கள் உம்மா கிட்ட திறந்து காட்டாத உடம்ப ஒரு 4 நாள் சந்திச்ச ஒருத்தனுக்கு ஃபோட்டோவில் அனுப்புகிறோமே, அறிவிக்க நமக்கு. அவன் கல்யாணம் பண்ணுவான் என்ன உத்தரவாதம் இல்லை. கல்யாணம் பண்ணினாலும் எப்படி நீ அனுப்புவே? அந்த ஃபோன் மிஸ் ஆகாதா? அவன் ஃபோன் இன்னொரு கூட்டாளிக்கு காட்ட மாட்டான். நம்மளை போட்டு விற்கமே, நம்ம ஒரு தேசியாகிறோமே அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லையா? நான் ஏன் இவ்வளவு ஆத்திரமா பேசுறேன் தெரியுமா? அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கேஸுகள் எனக்கு வெறுது தங்கங்கள். எனக்கிட்ட வெறுது, கவலையா இருக்குது. என்னுடைய இனம், என்னுடைய மாணவிகள், என்னுடைய மகளை போல அவங்களை சொல்றேன். என்னுடைய மகள், என்ற மகள் அந்தஸ்து, என்ற மகள வயசு, இவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு முடிவுகளால் மானம் இழந்து செத்து போற நிலைமைக்கு இன்னைக்கு மாறும். தேவையில்லை மக்கள். போன் கலாச்சாரம், இந்த காதல் கலாச்சாரத்தில் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நன்றியுள்ள விசுவாசமுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிறது நமக்கு மட்டும் கணவன் அல்ல, நம்மளோட பிள்ளைக்கு நல்ல ஒரு வாப்பாகிறத மறந்துடாதீங்க. எடுத்து திருத்துவோம். நீ திருத்து, இல்லாட்டி திருத்தாம விடு. ஒரு குடிகாரன் உண்ட பிள்ளைக்கு வாப்பாவாகிறத நீ எப்படி விரும்புவாய்? நாம தேர்ந்தெடுக்கிற நமக்கு மட்டும் புருஷன் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு வாப்பாகிறத மறந்துடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கவனமாக இருக்கும். அடுத்தது போதை வஸ்து பாவனை. இந்த ஊர்ல இருந்து, உங்களோட ஊர்ல இருந்து ஒரு ஸ்கூல் மாணவி கொண்டு வராங்க. வெறும் 9ஆம் ஆண்டு ஜின் குடிச்சென்று தான் கொண்டு வராங்க. என்ன மகள் என்று கேட்டேன். கருத்த உருவம் ஒன்று முன்னால நிற்கி என்னோட கதைக்கு. இதை சொல்றது ஹலுசினேஷன், ஆடிட்டரி ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன் ரெண்டும் வந்துச்சு. இந்த ரெண்டும் பெருதென்றால் கிறிஸ்டல் மெத்தங்கிற ஒரு பெரிய ஒரு போதை வஸ்து பாவிச்சிருக்கணும். எனக்கு தெரியும். இது 2 விஷயத்துக்கு இந்த ஹலுசினேஷன் வரும். ஒன்று ஸ்கிசோப்ரினியா இல்லாட்டி பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், பாரிய மனநோய். இந்த மனநோயால் ஏற்படக்கூடிய மாற்றம் மூளையில் டோப்போமைனுங்கிற ஹோமோன் கூறுவது. இதே டோப்போமைன் ஹோமோன் தான் இந்த கிறிஸ்டல் மெத்தங்கிற போதை வஸ்துக்கும் கேரளா கஞ்சாவுக்கும் சுரக்கும். இந்த போதைப் பொருளுக்கு அது உற்பத்தியாகும். அந்த ஹோமோன் கூடுதலாக சுரந்தால் அவங்களுக்கு கண்ணுக்கு உருவம் தெரியும்.
இது நம்மட ஆக்களாவுண்டா பேய் பிசாசு ஜின்னில் தானே வைக்கிற ஊருக்குள்ள ஒரு பேர் ஹமீத் மௌலவி ஜின்னும் பேரை சொல்கிறேன். இந்த ஜின் கேஸ் எல்லாமே எனக்கிட்ட வருது. ஏண்டா ஒரு காலத்தில் நாம் பேய் பிசாசிக்கு மந்திரம் வேலை செஞ்ச ஆக்கள் தான். ஒரு காலத்தில் நான் ஒரு மந்திரவாதி, நாங்கள் பரம்பரை மந்திரவாதிகள் பரம்பரை. ஜின்னுக்கு தனிஞ்சிருந்து வந்து பிள்ளைக்கிட்ட சிண்டம் செக்கட்டன் ஸ்கூல் பிள்ளை பொம்பளை பிள்ளை சிம்டம்ஸ் போதை வச்சு பாவிச்ச மாதிரி இருக்கி என்ன செய்கிற கேட்டுக்கையும் வேணும் கேட்டுக்கையும் பயம் பண்ணான். பாப்பாக்காரன் நம்மளை கொத்தி விட்டுவான் பிள்ளைக்கிட்ட கேட்குற கதையாது உண்டு. அப்போ ஒரு கேள்வி கேட்டேன் பிள்ளைகிட்ட, வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்றையாமல் ஏதாவது பாவிச்சதா என்று கேட்டேன். பிள்ளை முன்னுக்கு இருக்கி இப்படி சைடில் அவங்கள கூட்டிக்கு வந்தாக்கள் நிற்காங்க. பிள்ளைக்கிட்ட கேட்கன் வித்தியாசமாக ஏதாவது பாவிச்சான்னு கேட்டேன். இவங்க இனி கண்ணால் நம்மளை கொல்ல போகிறாங்க. கடற்கண்ணில் அது விழுது பார்த்தா கவுன்சிலிங் தொடராது. நான் அவங்கள பார்க்கல. பிள்ளைக்கிட்ட கேட்டேன் வித்தியாசம் என்னவும் பாவிச்சாண்டு. இடது பக்கம் கீழே பார்த்தால் அப்போ விஷயம் இருக்கின்றது. ஐக்கன் ரக்கில் இந்த இந்த ஒரு ஆளை பாடி லாங்குவேஜில் கண் எங்கே எந்த திசையை பார்க்குது, எப்படி சுருங்குது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு எங்களுக்கு தெரியும் இது என்ன கட்டத்தில் இருக்குன்னு தெரியும். இடது கண்ணன் கீழே பார்த்தா ரைட் பாவிச்சிருக்கா. என்ன பாவிச்சு சொல்லுமாள் என்னை பார்க்காம மேலே பார்த்தாள். இப்போ கிரியேட் பண்ண போகிறான்ட்டு அர்த்தம். மேலே பார்த்தால் கிரியேட் பண்ண போகிறான், அந்த பொய்யை சோடிக்க போகிறான்ட்டு அர்த்தம். நான் என்னன்னு இல்லைம்மாள், நீங்கள் வேறு கதைக்கு மாற தேவையில்லை. அவள் நினைச்சிருப்பாள் நாம் யோசிக்கிறோம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியுது. அது பாடி லாங்குவேஜ் சம்மந்தமாக நாங்கள் படித்து வச்சிருக்கோம். நீங்கள் மகள் சோடிக்க தேவையில்லை, விஷயத்தை சொல்லுங்க. என்ன பாவிச்சேன்னு கேட்டேன். சாக்லேட். உங்களோட ஊரில் சாக்லேட் எவ்வளோ காலமா? ஒரு 6 மாதமா. நான் சொன்னேன் இல்லை 6 மாதம் இல்லை, அது கூட 6 தந்தை 7 வேலை தாத்தாம. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் பிரின்சிபல் அந்த பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டிட்டார். அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா இதை பாவிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகக்குள்ள ஒவ்வொருத்தர மூளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அவுட் மென்டல் இல்னஸ் ஏற்படும், மனநிலை பாதிக்கப்படும். எனக்கிட்ட எத்தனை பேர் தெரியுமா வந்து நான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கேன். எனக்கிட்ட கூட்டிக்கிடுவாங்க. நான் மஹதி வந்திருக்கேன், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கேன், நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் எனக்கு கட்டுப்படணும் அப்படின்றோம். மகுதி வந்திருக்கல என்ன கொஞ்சம் அரபுல கதைப்பமே. மகுதிக்கு அரபு தெரியாதாமே என்ன விளவிடாது. கொஞ்சம் அரபுல கதைப்ப மறந்து வரும். அது எங்களுக்கு தமிழ் அனுபவி வருதோ கஞ்சி அடிச்சா தமிழ் அல்ல. நான் கேட்குற என்ன பாவிச்சேன்னு கேட்குறது. கடைசியாக எப்போ பாவிச்சேன் நான் கேட்குறேன். இந்த லோயகுமார் கேள்வி கேட்குறது தெரியுந்தாங்க. நீங்கள் தாய்க்கு அடிக்கிறத நிறுத்திட்டேல. அதுக்கப்புறம் ஓமண்டாலும் அடித்தான், இல்லைண்டாலும் அடித்தான். கோர்ட்டில் வச்சு கேள்வி கேட்பார், நீங்கள் உங்களோட தாய்க்கு அடிக்கிறத நிறுத்திட்டேலாம். ஓமண்டாலும் அடித்தேன், இல்லைண்டாலும் அடித்தேன். அது மாதிரி நான் கேட்பேன் கடைசியாக எப்போ பாவிச்சேன் என்று கேட்பேன். போன சனிக்கிழமை வரா போதை பொருள் பாவிச்சு பெண்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பெண்கள் நினைக்கிற ஒரு பிள்ளைய கூட்டிக்கு வந்தாங்க, கிராஜுவேட். அந்த பிள்ளை இப்படி தலையை நிமிடையில இப்படி வேனில் இருந்து கொண்டாந்து இறக்கிட்டு என்னைய கொஞ்சம் தாங்க, என்னைய கொஞ்சம் தாங்க, என்னைய கொஞ்சம் தாங்க, என்னைய கொஞ்சம் மௌலவி, என்னைய கொஞ்சம் தாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவருக்கு நம்முடைய ஏறாவூரை சேர்ந்த ஒரு போலீஸ்காரால் லவ் ஆகி தூள் கொடுத்துருக்கார். லவ்வருக்குன்னு தூள் கொடுத்துருக்கார். நல்ல ஒத்துங்க, நல்ல ஒத்துங்க. அண்ட் அவளை பழகினா தானே அவளை சம்பளத்தில் லம்பண்டெல்லாம். இவர் தூள் கேஸில் மாட்டி ஜெயிலில் போயிட்டார். உள்ளுக்கு போனத்தோட பிள்ளைக்கு இவர் இடத்த வேண்ட தெரியா. இவர் கொடுத்தா தான் தூள் பாவிச்சாளுக்கு தூள் இல்லாட்டி இனி இழுத்து வளர்த்தாட்டும் உடம்பெல்லாம் கட்டுக்கும், வலிக்கும், நித்திரை இல்லாமல் ஆகும்,
துடிச்சு திரியிடா என்னைட்ட கொண்டு வராங்க. மௌலை சும்மா இருந்த பிள்ளை எனக்கு இந்த அங்கே இருந்தது கத்துது கண்ணை பரட்டுது என்னென்று பாருங்க மௌலை. என்னம்மா பாவிச்சேன்னு கேட்டேன். என்னென்னு தெரியும் அவர் சொல்லுவார். அது என்னென்று பாவிக்கிறேன்னு கேட்டேன். நெருப்பு வச்சு புகையை இழுக்கிறதா வாக்கியில் வைக்கிறதா என்ன செய்யறான்னு கேட்டேன். அவன் கொண்ட சொன்னான். அப்போ இன்னதுதான் பாவிக்கிறேன்னு தெரியும். அதுக்கேற்ற மருந்தை கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 மாதமாக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அவளை நல்ல காலங்கள் பிடிபட்டதால் அவள் தப்பிட்டாள். இப்படி பெண்கள் பாவிக்காங்க. பெண்கள் ஒருவர்கள் வந்தால் தூள் பாவிச்சண்டு என்ன பாவிச்சன்னு கேட்டேன். ஐஸ் 6 தந்தன் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ பொம்பளைகளில் டீமே இருக்குது இதை பாவிக்குது. அதனால் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஸ்கூலில் இருக்கிற நீங்கள் வீட்டை உமா செஞ்சு தரதை கொண்டு நான் திண்டோடு போய்க்கிறீங்க. இந்த சாக்லேட் பண்ணுற ஸ்வீட் பண்ணுற ட்ரிங்க்ஸ் பண்ணுற அதுவும் இந்த லோக்கல் போத்தல் அடைச்ச தயாரிப்புகளில் தான் ஐஸ் பழத்தில் போதைப் பொருளை கலந்து பெரிய வகுப்பு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அந்த வியாபாரி ஏற்பாடு செஞ்சு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் போதை வஸ்து, இன்னொரு பக்கம் போதை வஸ்து இல்லாது தவறி இந்த பக்கம் இருக்கிற பழம் இங்கால விழுந்துருச்சு. 5ஆம் ஆண்டு படிக்கிற பொடியனுக்கு இதை கொடுத்துட்டாங்க. பிள்ளை ஐஸ் பழம் துண்டவனை இழுத்து எறிஞ்சிச்சு. அதுக்கு பிறகுதான் பார்த்தா என்னதுண்டு ஐஸ் பழம் துண்ட வெரசினா ஓடிட்டான். ஆளை பிடிச்சி ரிமாண்ட். இப்போ எல்லா கேங்கும் அள்ளியாச்சு. விளங்கிட்டாங்க. அதனால இந்த ஐஸ் பழம் பண்ணுற ட்ரிங்க்ஸ் வேண்டுவோம் அது வேண்டுவோம் இது வேண்டுவோம்ண்டு நினைக்காம வீட்டை தர சாப்பிட்டு போங்க. அந்த பிள்ளைகள் அந்த சாக்லேட் இந்த சாக்லேட் தரும். என்னடா இது ஃபஸ்ட்டு தரம் பாதிச்சோன்னு உங்களோட டோபமைன் ஹோமோன் சுரக்கும். 2வது தரம் தாகம் பெறும். அதுக்கு அந்த ஹோமோன் சுரந்த அதே டைமுக்கு அந்த ஹோமோன் உற்பத்தி ஆகணுங்கிற ஒரு தூண்டுதல் மூளோட ஹைப்போதலம்ஸ் கேட்கும். அந்த மூளோட ஹைப்போதலம்ஸ் கேட்கும்போது உடம்பெல்லாம் அதுக்கு ரெடியாகும். ரெடியாகுனா இன்னும் அழிஞ்சு அதை பாவிக்கணும். 2வது தரம் பாவிச்சா 3வது தரம் அதை விட கேட்கும். 3-4 தரம் பாவிச்சா மறுவா நீங்கள் வீட்டை களவெடுத்து வேண்டிய வீட்டை இருந்த நகை காணா. அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்திருந்தார். பொடியனை கூட்டிக்கு பாப்பா வந்திருக்காங்க. நீ அவங்களோட டோக்கன் நம்பர் கவுன்சிலிங் ரூமுக்குள்ளே வந்துட்டார். பாப்பா இப்படி கூப்பிட்டார். பொடியன் கணிச்சு வந்து முடியை வெட்டியிருக்கான். இவ்வளவு முட்டை இவ்வளவும் குப்பை வந்து நிற்கி பொடியன் நிற்கான். பாப்பா சொன்னார் சார் பாத்ரூமுக்கு போனா சார். பாத்ரூமுக்கு போய் கதவை கூட்டி போட்டு திரும்பி பார்த்தேன்னா சார் கொமட்டை காணல. அதையும் பலவருக்கு கொண்டு விட்டு போட்டு தூள் அடிச்சுட்டாங்க. எனக்கு முன்னுக்கு பிடிச்சி அவருக்கு கொமட்டு போன கடல் முடுத்தத்தை பேர்ல இழந்து. அப்ப எப்படி இந்த தூள் ஒரு ஆளை இழுத்திருக்கும் என்று பார்த்தேன். அவர் உமாக்காரி சொன்னா இது என்ன சார் தேங்காய் போத்தல் குறை போத்தல் அதையும் கொண்டு வித்துட்டான். மவுலுக்கு அரிசி பேக்க வைக்கொன்னா தேங்காய் போத்தல் கேட்டின் எல்லாத்தையும் கலத்தி கொண்டு வித்துட்டான். நாங்கள் என்ன மினத்துக்கு இவனை வச்சுக்கிறியல் இவனை கொண்டே கொடுங்கன்னு சொல்லி அக்கரைப்பத்து போலீஸில் பிடிச்சி கொடுத்து ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பிடுச்சு. இப்போ உள்ளுக்கு இருக்கார். அந்த அளவுக்கு இது மோசமான ஒன்று. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். இந்த தூள் பாவனை போதை வஸ்து பாவனை வேறு உருவத்தில் வருது மகள். நம்ம பொம்பளை பிள்ளைகள் தானே நாம் நினைக்கப்படா பழக்கி விட்டா நீங்களே உங்களோட பேச்சை கேட்க மாட்டீங்க. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால் ஒழுக்கம் முக்கியம். ஆண் பெண் கலப்பில் கவனமாயிருங்க. இந்த செலிப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி பார்ட்டி லவர்ஸ் டே இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த O லெவல் பார்ட்டி A லெவல் பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி என்று சொல்லி அந்த பார்ட்டிக்கு போகாமல் உங்களோட உம்மா பாட்டி அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் போகும். அந்த பாட்டி நல்ல பாட்டி. காதல் 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 என்று உங்களோட உம்மாவையும் பாப்பாவையும் காதலிக்காம இன்னொரு ஆளை காதலிக்காதீங்க. உம்மா பாப்பாவை காதலி. உங்களுக்கு காலகாலத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தருவாங்க. அதோட எழுத்து எப்படி அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு தெரியும் தானே. அவங்கள விடிஞ்சா கல்யாணம் 12 மணிக்கு ரோட்டில் வந்த வேன் அடிச்சு மாப்பிள்ளை போகும். எனக்கு பிரிக்கு தானே அதெல்லாம் எழுதல. விடிஞ்சா காவி சிபவுக்கு காவி
12 மணிக்கு கொழும்பிலிருந்து வந்தவன் இந்த பெட்ரோல் செட் அடிய கூட்டாளிமாரோட நின்ற மாப்பிள்ளையோட சேர்ந்து அடித்து மவுத்தான நினைப்பிரிக்கா எத்தனை வருஷம் ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? நான் அல்லாட கல்லாக்கது அல்லாட எழுத்து முடிஞ்சு நமக்கு எழுதப்பட்டது நடக்கும். இல்லாட்டி கடைசியில் காணி இல்லைன்னு போகும். உங்களுக்கு எழுதப்பட்டது கிடைக்கும். நீங்கள் அதை நெஞ்சிடாது விட்டுறாதீங்க. அடுத்தது போதை வஸ்து பாவனைகள் எந்த உருவத்தில் வருமென்னு தெரியா. எச்சரிக்கையாக இருங்க. படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பை நீங்கள் ரொம்ப ஒரு கவனமாக எடுக்கணுமா இருந்தால் SQ4 ரீடிங் மெத்தட்ங்கிற ஒரு தியரியில் நீங்கள் படிக்க தொடங்குங்க. எஸ் சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ் என்றால் அகவலய காரணிகள். படிக்கிறத நீங்கள் நேசிக்கிறது. எதை ரசிக்கிறோமோ எதை நேசிக்கிறோமோ அது இலகுவாகும். எதை நீங்கள் ரசிக்கிறீங்களோ எதை நேசிக்கிறீங்களோ அது இலகுவாகும். நீங்கள் ஒரு கேக் செய்கிறத நீங்கள் ரசிக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் ஒரு நாள் நினைக்கிறது உங்களுக்கு டயர்டாகாது. கிரிக்கெட் விளையாடுறது அவன் ரசிக்கான், வெயில் வேர்வை முழங்கால் பிஞ்சு உளுந்து பிறண்டு பெல்ட்டி அடித்து தலையால் அடித்தம் வந்தாலும் அவனுக்கு விளங்காது. அவன் நாம் பார்த்து பிடிச்சது ஏறுவ மாட்டுக்கு இந்த வெயில் வழங்க இல்லையா, அவன் கூலாக இருக்கணும்னு சொல்லுவான். ரசித்தால் சுகமாகும் கஷ்டங்கள். கொஷன். நீங்கள் படிக்க போகிற விஷயத்தை கேள்வியாக முதலே நீங்கள் எடுத்துடும். நாளைக்கு படிக்க போகிற சப்ஜெக்டை எடுத்து மேலோட்டமாக படிங்க. படித்தது என்னென்று மைண்டில் கேள்வி கேளுங்க. ஒன்று, இப்போ நிறமூர்த்தங்கள் அப்படி என்றால் நிறமூர்த்தம் என்றால் என்ன, நிறமூர்த்தம் எத்தனை சோடி, அது எங்கு காணப்படும், அதனுடைய வேலை திட்டங்கள் என்ன, அது எப்படி இயங்குகிறது, இது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ளதா, மனிதனுக்கு மட்டுமா, ஆணில் இருக்குமா பெண்ணில் இருக்குமா, இப்படி உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குது அந்த கேள்வி எல்லாத்தையும் விடுங்க. அப்போ லெக்சரிங் நடக்கக்குள்ள உங்களோட கவனம் சிதறாது. கேள்வி முந்தினா இது அல்லாட ஸ்டைல். அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் ஒன்று இன்ட்ரடக்ஷன், அல் ஹாக்கா இன்ட்ரடக்ஷன், மல் ஹாக்கா கொஷன். ஹாக்கா என்றால் என்ன, ஒமாத்ராக்க மல் ஹாக்கா அடுத்ததும் கொஷன் தான். அல் ஹாக்கா என்றால் என்னென்று இதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு பிறகு அதை பற்றிய விளக்கம். இதுதான் இன்றைக்கு சைக்காலஜிஸ்ட் வந்து படிப்புக்கு சொல்லித்தார ஒரு விஷயம். கொஷன், இன்ட்ரடக்ஷன், கேள்வி கேள்வி. நாமளே அல் ஹாக்கா ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்ட்ரடக்ஷன், குரோமோசோம், நிறமூர்த்தங்கள், கேள்வி நிறமூர்த்தம் என்றால் என்ன, அடுத்த கேள்வி இது பற்றி நாம் நேரத்தோட படிச்சிருக்கோமா. இப்போ உங்களோட மைண்டில் தாகம் இருக்கும். தாகத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தால் ஆசிரியர் மெல்ல கதைச்சாலும் கேட்கும். ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்கிற எங்களை விட்டு சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கலாம். எங்களோட ஊர் ரோட்டோரம் இந்த ரெயின் ரோட்டோரம் கடை 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 அப்படியும் படிக்கணும். எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு தேத்தனி கடை கொத்தனை கொத்திக்கிட்டு படிக்க. உனக்கு படிக்கிற மூடு இருந்தால் கொத்து ரொட்டியுமே செய்யலை படிப்பாங்க. ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல். இந்த சிங்கள பகுதிகளில் இந்த கிராமங்களில் குடிசைக்குள்ளே மெழுதிரியை வச்சு படித்து பயோலஜி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ண இல்லையா, மெடிசின் கிடைக்க இல்லையா, அவளுக்கு எங்கேருந்து வந்த மேஷை கதிர பேமி வந்துச்சா. படிக்கணும் என்று நினச்சா படிக்கலாம். அதுக்கு தேவை மனசுக்குள்ள ஒரு இடம், வீட்டுக்குள்ள ஒரு இடம் தேவை. மனசில் ஒரு இடம் ஒரு பெரித்தனமான ஒரு விருப்பம் இருக்கணும். அடுத்தது கொஷன். நீங்கள் கேள்விகள் அதிகம் உருவாக்கணும். 4, 3, 4, 5, 6 வந்து என்ன 4 வந்து SR 4R. ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ. ரீட் வாசிங்க. எவ்வளவு வாசிக்கிறீங்களோ ஒன்று. டியூட்டையோ புத்தகத்தையோ வாசிங்க, ஃபோனை வாசிக்காது. அந்த ப்ளூ ஸ்கிரீன் நம்மளோட கண்ணுக்கு இல்லை. வாசிப்புங்கிறது உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். என்ன இல்லை வாசிங்க. ஒரு பொது அறிவு புத்தகத்தை வேண்டி வாசிங்க, புத்தகத்தை வாசிங்க. எவனாலும் போட்ட கடிதத்தை 50வது தரம் வாய்ச்சி அடித்துண்டு கிழிஞ்சு போகும். அதை வாசிக்க தேவையில்லை, புத்தகத்தை வாசிக்க. புத்தகத்தை வாசித்து கூடுதல் நேரத்தை அதுக்கு ஒதுக்குங்க. வாசிக்காட்டி பல்லு திட்டாவப்படுக்கிற மாதிரி தெரியணும். இன்னும் அன்றைக்கு ஒரு சாதியாக இருக்கு, ஓஹோ வாசிக்கல என்கிற அளவுக்கு வாசிங்க. வாசிக்கும்போது உங்களோட காது கேட்க ஒரு சின்ன சத்தத்தோட வாசிங்க. சத்தம் போட்டு வாசிங்கன்னு ஒரு ஸ்கூலில் சொல்லிட்டேன். அடுத்த நாள் பெரிய பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் மண்மண்ணை கடிச்சிருக்காங்க. அப்படி சத்தம் போட்டு வாசிக்கிறதில்ல, கொஞ்சம் நம்மளோட காது கேட்க சத்தம் போட்டு என்ன செய்யுது வாசிக்கிறது. அடுத்தது ரிசைட். ரிசைட் என்றால் மெட்டெடுத்து வாசிக்கிறது. ஓதுதலுக்கு தான் ரிசைட் என்கிறது. ரீட் த புக் என்றால் ரிசைட் த குர்ஆன். அப்போ மெட்டெடுத்து வாசிக்கிறேன்டா என்னண்டா இன்னொரு ஆளுக்கு வாய்ச்சி காட்டுற மாதிரி வாசிக்கிறது. அப்போ மேலதிகமான 2 வேர்டை நீங்கள் உருவாக்குவீங்க. புலன்களின் மூலம் என்று சொல்லும்போது புலன்களின் மூலம்
நம்மளோட அந்த ஐம்புலங்கள் இருக்குதானே, கண்ணு காது மூக்கு தொட்டறிகிறது முகம் தறிகிறது இருக்குதானே, அதன் மூலம் மட்டும் மேலதிகமாக சேர்ப்பீங்க. இன்னொரு ஆள் படித்து கொடுக்குற மாதிரி ஒரு லெக்சரிங் எடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணி வாசிங்க. தனியை குந்திக்கிட்டு 4 பேர் முன்னுக்கு இருக்காங்க நினைச்சு படிங்க. பார்க்குறாங்க வைத்தியம் பண்ணி செல்லட்டும், பரவாயில்ல. அது ரிசைட். ரிலேட்டிவ் என்றால் தெரியாத கருத்தில்லாத கஷ்டமான ஒன்றை தெரிஞ்ச கருத்துள்ள லேசானத்தோட சேர்த்து வைக்கிறது. உதாரணமாக ஓலவெல்ல ஆவர்த்தன அட்டவணை பாடமாக்கி இருப்பீங்களே, அதுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஒரு பாட்டு ஒரு ஜோக்கு வச்சிருப்பீங்க. அப்போ தெரியாதது இப்போ சிக்மெண்ட் ஃப்ரைட் எதிர்பார்க்க வச்சு கோட்பாட்டின் தந்தை சிக்மெண்ட் ஃப்ரைட் ஒரு பொது அறிவு. சிக்மெண்ட் ஃப்ரைடை எப்படி அப்பா வச்சுக்கிற இந்த பேர் நம்ம உலகத்தில் இல்லையடா. சிக்மெண்ட் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைட் 2 தரம் சரினா மறுபடியும் சிக்மெண்ட் ஃப்ரைடு நினைப்பு வரும். அப்போ இது வந்து ரிலேட்டிவ். ரிவ்யூ அல்லது ரீகால் 4வது. அது பாஸ் பேப்பர் செய்கிறது, வாய்ச்சத்தை வச்சுக்கிட்டு சொல்லி பார்க்குறது, வாய்ச்சத்தை மூடி போட்டு எழுதி பார்க்குறது, வாய்ச்சத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து போட்டு கேள்வி கேட்க சொல்லி விட சொல்லி பார்க்குறது. இதில் கூடுதலாக நல்ல பலன்தாவது பாஸ் பேப்பர் செய்கிறது. எனவே இது 4 ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ. அப்போ இந்த SQ4R ரீடிங் மெத்தட் அதை வச்சுக்கோங்க. உங்களால் நல்லா படிக்க முடியும், சாதிக்க முடியும். இவ்வளோ நேரமும் பேசின விஷயத்தை ஒரு மனசுக்குள்ளே எடுத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் பெறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.